ஓகே, நம்ம செஷனுக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அண்ட் கமோடிட்டி மார்க்கெட் அண்ட் ஃபாரெக்ஸ். ஸோ ஷேர் மார்க்கெட்னா என்ன, கமோடிட்டி மார்க்கெட்னா என்ன, ஃபாரெக்ஸ்னா என்ன, இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஷேர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதுதான் ஷேர் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ கம்பெனியில் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, கம்பெனியில் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியை வந்து நம்ம வந்து தரம் பிரிக்கணும். ஒரு 5 டிவிஷன்ஸாக நம்ம வந்து ஒரு கம்பெனியை தரம் பிரிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வளர போகிற கம்பெனி ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு இருக்க கம்பெனி, நல்லா வளர்ந்து பீக்கில் இருக்க கம்பெனி ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து இழ போகிற கம்பெனி. ஸோ ரொம்ப ஷேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்ட விலைக்கு போயிட்டு, ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமட்ட விலைக்கு போயிருக்கும். ஸோ திரும்பி அவன் வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம அமௌண்ட் போடுறது. ஸோ அடுத்து 5th வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திவாலா போயிட்டு இருக்க கம்பெனி. ஸோ நீங்கள் போடுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த 5 கம்பெனிஸை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ சப்போஸ் யாருன்னா எதனா இது பேசணும் அப்படின்னா சேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா நல்லா வளர போகிற கம்பெனி. ஸோ ஃபியூச்சரை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். ஷேர் மார்க்கெட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் வந்து ஷேர் மார்க்கெட். ஸோ நல்லா வளர போகிற கம்பெனி அப்படின்னு வந்து நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வாரன் பஃபெட்டை வந்து எடுத்துக்கலாம். வாரன் பஃபெட் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா கம்பெனி ஷேர்ஸ் மேலே வந்து ரொம்ப ஒரு அந்த காலத்திலே 1980s வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கான அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ டெய்லி வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் வந்து சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கு கொக்கோ கோலா கம்பெனி. ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்டாங்க, ஸோ எப்படி சார் நீங்கள் வந்து கரெக்டாக கொக்கோ கோலா கம்பெனி வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை மேடம், நான் வந்து நடந்து போயிட்டே இருந்தேன், ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு கோக் வாங்கி குடித்தேன், கொக்கோ கோலா பாட்டில் வாங்கி குடித்தேன், எனக்கு வந்து தாகம் அடங்கலை. ஸோ இன்னொரு கொக்கோ கோலா பாட்டில் வாங்கி குடித்தேன், எனக்கு அப்பயும் தாகம் அடங்கலை. ஸோ 3வது வாட்டி ஒரு கொக்கோ கோலா பாட்டில் வாங்கி குடிச்ச உடனே தான் எனக்கு தாகம் அடங்குச்சு. ஸோ நான் ஒருத்தனே வந்து பார்த்தீங்கன்னா 3 பாட்டில் குடிக்கிறேன் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ குடிப்பாங்க. ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். இதை பேஸ் பண்ணி தான் நான் கொக்கோ கோலா கம்பெனி ஷேர்ஸை வாங்கினேன். இப்போ வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு டெய்லி கோடி கணக்கில் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருக்கு. ஸோ ஒரு கம்பெனியை வந்து நம்ம வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து கொக்கோ கோலா கம்பெனி இருக்கு அப்படின்னா நீங்களும் ஒரு கொக்கோ கோலா கம்பெனி வச்சுதான் பெரிய ஆள் ஆகணும்ன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பெனில வந்து நீங்களும் ஒரு பார்ட்னரா ஆயிடலாம். ஷேர்ஸை வாங்கி நீங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்னரா ஆயிட்டீங்க அப்படின்னா, ஸோ அது வளர வளர நீங்களும் கூட சேர்ந்து வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. அதுதான் வந்து ஷேர் மார்க்கெட்டோட டாக்டிக்ஸு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இப்போ போயிட்டு ஒர்க் பண்ணுறோம். நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி போய் ஒர்க் பண்ணுறோம், மாதம் சம்பளம் வாங்குறோம். ஸோ நம்ம வந்து பணத்தை சம்பாரிச்சிட்டு இருக்கோம். பட் ஷேர் மார்க்கெட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, பணம் வந்து நமக்கு சம்பாரிச்சு கொடுக்கும். அதுதான் ஷேர் மார்க்கெட்டோட கான்செப்ட். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ப்ரெடிக்ஷன் இருக்கு. பார்த்தீங்கன்னா லைஃப்லேயும் வந்து ப்ரெடிக்ஷன் இருக்கு. ப்ரெடிக்ஷன் இல்லாத ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மள ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்ப்பாங்க. SBOA CBSE ஸ்கூலில் சேர்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க கரெக்டாக. ஸோ ஃபியூச்சரில் வந்து நம்ம பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IITயில் படிக்கணும், ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு நல்ல ஜாப்ல வேலைக்கு போகணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன வயசுலேயே ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக வந்து நம்மளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் அசெட். ஸோ நம்மளை வந்து கரெக்டான ஒரு ஸ்கூலில் சேர்க்கறதுனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நல்லா படித்து ஸோ அடுத்த லெவல் காலேஜ் போகிறோம், காலேஜ் போயிட்டு அப்புறம் டிகிரி போகிறோம், ஒரு நல்ல வேலைக்கு போகிறோம். ஸோ இதுதான் வந்து ப்ரெடிக்ஷன். ஸோ லைஃப்லேயும் ப்ரெடிக்ஷன் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடணும் அப்படின்றது. நீங்கள் தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனி டவுன் ஆச்சுன்னா உங்களோட பணமும் டவுன் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இதுதான் நல்லா வளர்ற கம்பெனியாக பார்த்து பணத்தை போடுறது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அவங்கள எடுத்துக்கோங்க. அவங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா அவங்க இருந்தாங்க, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரியும் அவங்கள பற்றி.
ஸோ எப்படியோ இவங்க வந்து டாப்ல போயிடுவாங்க, இவங்க கூட வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டோம்னா நம்ம எங்கேயோ போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே ப்ரெடிக்ட் பண்ணி அவங்க கிட்ட போய் சேர்ந்ததுனாலதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஆளா இருக்காங்க. எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ யூ கேன் பி த கேண்டில் ஆர் எல்ஸ் யூ கேன் பி த மிரர். ஸோ ஒன்னு நீங்க கேண்டிலா இருக்கலாம், எல்லா வெளிச்சம் தரக்கூடிய கேண்டிலா இருக்கலாம். அப்படி உங்களால கேண்டிலா இருக்க முடியல அப்படின்னா நீங்க மிரரா இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் கேண்டில் பக்கத்துல ஒரு மிரர் வச்சா என்ன ஆகும், அந்த அதுல இருக்க வெளிச்சம் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அவ்வளவுதான். ஸோ அதேதான், ஜெயலலிதா அவர்கள் கிட்ட வந்து சசிகலா போய் இருக்காங்கன்னா அவங்க ஒரு கேண்டில், இவங்க ஜஸ்ட் ஒரு மிரர். அவங்க அவங்க ஒளி பட்டு இவங்களும் ரிஃப்ளெக்ட் ஆகுறாங்க. சேம் கான்செப்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா கொக்கோ கோலா கம்பெனியும். ஸோ அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வளர்ந்துச்சு, மிகப்பெரிய லெவல்ல போச்சு கம்பெனி. ஸோ கூடவே சேர்ந்து இவரும் ஜொலிக்க ஆரம்பிச்சாரு நம்ம வாரன் பஃபெட். ஸோ முக்காவாசி மிகப்பெரிய கோடீஸ்வரனா ஆனது அவர் வந்து அந்த ஒரு ப்ரெடிக்ஷனால தான். ஸோ நாட் ஒன்லி லைக் தட், அவர் வந்து பாத்தீங்கன்னா கொக்கோ கோலா கம்பெனி ஷேர்ஸ்ல மட்டும் போட்டு பெரிய ஆள் ஆகல. ஸோ நிறைய இந்த கூகுள் கம்பெனி, மைக்ரோசாஃப்ட், ஐஃபோன், ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளர்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அதை நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால இப்போ அவருக்கு வந்து கோடிக்கணக்கில் வருமானமே வந்துட்டு இருக்கு. இன்னமும் வந்துகிட்டே இருக்கு அவருக்கு டிவிடெண்ட் அந்த அந்த கம்பெனியோட ஷேரோட. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியோட ஓனர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 56% ஆஃப் ஷேர்ஸ் இருக்கும். அப்படி இருந்தா அவங்க தான் அந்த கம்பெனியோட ஓனர். ஸோ மீதி இருக்க ஷேர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் கிட்ட கொடுப்பாங்க. மக்கள் கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பணத்தை வச்சு இவங்க கம்பெனிஸை ரன் பண்ணி கம்பெனியை டெவலப் பண்ணுவாங்க. கம்பெனியை டெவலப் பண்ணி அந்த கம்பெனில வர வருமானத்துல அவங்க எவ்வளவு ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அமௌண்ட் போய் சேரும். ஸோ இதுதான் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி சொல்லியிருக்காரு, நான் வந்து எனக்காக மட்டும் உழைக்கல, என்னை நம்பி பணம் போட்ட எல்லாருக்காகவும் நான் உழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட், நல்லா வளர போற கம்பெனியா பார்த்துட்டு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ஓகே. ஸோ செகண்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு இருக்க கம்பெனில வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ஸோ நல்லா வளர்ந்துட்டு இருக்க கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க. நல்லா வளர்ந்துட்டே இருந்துச்சு அந்த கம்பெனி. ஸோ ஃபேஸ்புக் பார்த்தாங்க, ஃபேஸ்புக் கம்பெனி ஓனர் வந்து பார்த்தாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா இது என்னடா இது பயங்கரமா வளர்ச்சி அடையுது, இன்னும் இது வந்து ஒரு 2-3 வருஷத்துல வந்து பார்த்தோன்னா இந்த கம்பெனி வந்து எங்கேயோ போயிடுமே, ஸோ நம்ம எப்படின்னா வந்து இதை நம்ம டேக் ஓவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு அப்படின்னா போயிட்டு பேசினாரு அவங்க கிட்ட. வாட்ஸ்அப் ஓனர் கிட்ட போய் பேசினாங்க ஃபர்ஸ்ட், இந்த மாதிரிங்க இந்த மாதிரி வாங்க போறவங்க கம்பெனி எங்களுக்கு தருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க நான் தர ஐடியால இல்ல, நீங்க சும்மா சொல்லுங்க எவ்வளவு பணம் நான் தரேன் அப்படின்னு. ஸோ எவ்வளவு பணம் வேணாலும் தருவீங்களா அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு 50,000 கோடி கொடுங்களா அப்படின்னு கேட்டாரு அவரு ஃபேஸ்புக் சாரி வாட்ஸ்அப் ஓனர். உடனே அந்த டீலை பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட ஒன் ஆஃப் த ஆப் கலெக்ஷன். ஸோ இப்படிதான் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு இருக்க கம்பெனியா போயிட்டு அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ஸோ நல்லா வளர்ந்துட்டு இருக்க கம்பெனில போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய பணம் தேவைப்படும். ஸோ அதுக்குதான் நம்ம ரொம்ப பேசிக் லெவல்ல போனோம் அப்படின்னா நல்லா வளர போற கம்பெனியா பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது ஒண்ணு. ஸோ இது வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு இருக்க கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ஓகே. ஸோ மூணாவது கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்து பீக்ல இருக்க கம்பெனில போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. ஓகேங்களா. ஸோ நல்லா வளர்ந்து பீக்ல இருக்க கம்பெனில போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளிப்கார்ட் எடுத்துக்கோங்க. ஃபிளிப்கார்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வளர்ந்து பயங்கர பீக்ல போயிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்தாங்க யாரு, வால்மார்ட், அமெரிக்காவோட பெரிய ஒரு நிறுவனம் அது வால்மார்ட். அவங்க வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு ஓகே நம்ம இந்த கம்பெனி எப்படின்னா டேக் ஓவர் பண்ணோம். அவங்களுக்கு தேவை அவங்களோட ரீச், எவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆகுது அதுதான் வந்து அவங்களுக்கு தேவை. அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, அவங்களுக்கு தேவை வந்து பேரு, வேர்ல்ட்லயே வந்து நம்பர் 1 நம்ம தான் இருக்கணும்ன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பேரு வேணும்ன்றதுக்காக சரி அவங்க எவ்வளவு பணம்னாலும் இது பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்டை விலைக்கு வாங்கினாங்க. எவ்வளவு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1,40,000 கோடி பணத்தை டிரான்சாக்ஷன் பண்ணி ஸோ பிளிப்கார்ட்டை வந்து இப்போ டேக் ஓவர் பண்ணிட்டாங்க வால்மார்ட். ஸோ இது வந்து இந்த 1,40,000 கோடின்றது வந்து லிக்விட் கேஷ் கிடையாது, ஜஸ்ட் ஷேரை வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். இப்போ வந்து வால்மார்ட் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா 86% ஷேர் அவர் வச்சிருக்காரு, மீதி இருக்க ஒரு 14% ஷேரை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ யார் யார் விருப்பப்படுறீங்களோ நீங்க போய் வாங்கிக்கலாம். ஆனா இப்போ அந்த ஷேர்லாம் கையை வைக்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப டாப்ல இருக்கு, ரொம்ப பீக்லயும் இருக்கு அந்த ஷேர்ஸ்லாம். ஸோ அதனால தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நல்லா வளர போற கம்பெனி எதுன்னு பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணி ஷேர்ஸை வாங்கணும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்துட்டு இருக்க கம்பெனியா பார்த்து வாங்கணும். இன்னொன்று நல்லா பீக்ல இருக்க கம்பெனியா பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ பீக்ல இருக்க கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வால்மார்ட் இந்த மாதிரி மிகப்பெரிய ஆட்கள்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஸோ நல்லா வளர்ந்துட்டு இருக்க கம்பெனியும் பாத்தீங்கன்னா வந்து இந்த வாட்ஸ்அப்பு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் அந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஸோ தேர்ட் கேட்டகரி என்ன, ஃபோர்த் கேட்டகரி, 3 கேட்டகரி சொல்லியாச்சு. ஃபோர்த் கேட்டகரி வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளர்ந்து டமால்னு விழுந்துருவாங்க கீழே. ஓகேங்களா, அவங்க மேல நீங்க நம்பி பணம் கட்டுறீங்க, திருப்பி கண்டிப்பா இவங்க வந்து ஏஞ்சி வருவாங்க இவங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க மேல நீங்க பணம் கட்டுறீங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விழுந்து திரும்பி எழுந்து வர கம்பெனில நம்பி பணம் கட்டுறது. ஓகேங்களா, ஸோ ஓகே ஸோ ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க லைவாவே எடுத்துக்கோங்களேன். லைவாவே வந்து பாத்தீங்கன்னா கோவிட் மார்க்கெட் கிராஷ், மோஸ்ட்லி எல்லா மார்க்கெட்டுமே டவுன் ஆயிடுச்சு. என்னோட ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்டைல் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோவாயிடுச்சு, ரொம்ப கீழே போயிடுச்சு, 5 பைசா 5 காசு அந்த மாதிரிலாம் போயிடுச்சு. அவர் வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு, கண்டிப்பா வந்து இவன் திரும்பி ஏஞ்சி வருவான், ஜஸ்டைலோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவ்வளவு இருக்கு, கண்டிப்பா வந்து மக்களுக்கு வந்து ஜஸ்டைல் தேவைப்படும், கண்டிப்பா இவன் ஏஞ்சி வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில கண்டிப்பா இவன் ஏஞ்சி வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜஸ்டைல்ல வந்து அவர் 5 லட்ச ரூபாய் வச்சிருந்தாரு பணம். 5 லட்சத்தையும் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு. வித்தின் 2-3 மந்த்ஸ்ல அவரோட அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 crores வந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஜஸ்டைல் வந்து இப்போ 80 ருபீஸோ எவ்வளோ போயிட்டு இருக்கு ஜஸ்டைல். ஸோ இதுதான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் டைம் செட்டில்மெண்ட். இதுதான் இந்த இதோட கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம். இந்த ஷேர் மார்க்கெட் பிசினஸ் வந்து நம்ம ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஸோ ஷேர் மார்க்கெட்லேயே வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான டிவிஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர். ஸோ இன்ட்ராடே அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு நாள்லயே ட்ரேட் பண்ணி அன்னைக்கே வித்துடுறது, அதுதான் வந்து இன்ட்ராடே. ஸோ ஃபியூச்சர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வரைக்கும் நீங்க வச்சிருக்கலாம். சில ஷேர்ஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2 மாசம் 3 மாசம் கூட நீங்க வச்சிருக்கலாம். வச்சிருந்து விற்கிறதா வந்து ஃபியூச்சர். ஸோ இந்த மாதிரி நீங்க 3 மாசம் 4 மாசம் வச்சிருந்து விற்கிற ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா தேவைப்படும். இல்ல என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் தான் இருக்கு, என்கிட்ட ஒரு 15,000 தான் இருக்கு, நான் டெய்லி நான் ட்ரேட் பண்ணி நான் போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 ஒரு 15,000 இருந்தாலே வந்து நீங்க இன்ட்ராடேவை நீங்க பண்ணலாம். ஸோ ஃபியூச்சர்ல பண்றது தான் வந்து சேஃப் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ ஃபியூச்சர்ல ஏன் பண்றது சேஃப் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி பாத்தீங்கன்னா விலை ஏறும் இறங்கும், ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும். ஸோ இறங்கி 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 ஒரு மந்த் எண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இன்க்ரிமெண்ட் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் டிக்ரிமெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு மந்த்ல. ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல கண்டிப்பா ஒரு கம்பெனியோட நிலைமை வந்து மாறிதான் இருக்கும், அப்ல தான் இருக்கும். ஒரு நல்லா ரன் ஆயிட்டு இருக்க ஒரு பேசிக் டைம்ல அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கோவிட் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லாம ஒரு நல்ல ஒரு நார்மல் டேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாசத்துல வந்து நல்லா ஏறதான் செய்யுமே தவிர இறங்குற சதவீதம் வந்து கம்மி. ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபியூச்சர் அப்படின்னா அந்த ஷேரை வாங்கி அப்படியே வச்சுப்பாங்க ஒரு 6 மாசம் ஒரு 3 மாசம் அப்படியே வச்சிருந்து அதுக்கப்புறமா விற்கிறது அந்த ஷேர்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா விழுந்து திருப்பி எழுந்து வருவான் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போடுற ஒரு கான்செப்ட் தான் இது. ஃபோர்த் கேட்டகரி நான் சொன்ன மாதிரி என்னோட ஃப்ரெண்டு சொன்னல அந்த ஜஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டு இந்த மாதிரி அமௌண்ட் எடுத்தாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவர்கிட்ட வந்து நான் கேட்டேன் எப்படி சார் திருப்பி என்ன பண்ண போறீங்க, நிறைய பேர் சொன்னாங்க இந்த அமௌண்ட் எடுத்துட்டு அப்படியே போயிடுங்க, ஒரு வீடை வாங்கிட்டு அப்படியே செட்டில் ஆயிடுங்க அப்படின்னாங்க. அவரு கேட்கல, அவர் ஒரு பதில் சொன்னாரு. ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா அவரோட பணத்தை எதுல போடுவாங்க, திருப்பி விவசாயத்துல தான் போடுவாங்க. அந்த மாதிரி நான் வந்து ஷேர் மார்க்கெட்டோட விவசாயிங்க நான் என்னோட பணத்தை திருப்பி நான் ஷேர்ல தான் போடுவேன், திருப்பி இந்த 3 கோடியை நான் ஷேர்ல தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்றாரு. ஸோ அவரோட மைண்ட் செட் அவரோட மென்டாலிட்டி பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு பர்சனால மட்டும்தான் அவங்களால இந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான ஒரு டெசிஷன்ஸ், ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் டெசிஷன், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்க பர்சன்ஸ் கிட்ட மட்டும் தான் இருக்கும்.
ஸோ சும்மா கொஞ்சம் வந்தா போதும், ஐயோ நம்ம லாஸே ஆகக்கூடாது, நம்ம ரிஸ்கே எடுக்கக்கூடாது அப்படின்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நீங்க டெய்லி நீங்க மாச சம்பளத்துக்கு போயிட்டு நீங்க வேலை செஞ்சுட்டு அப்படியே 291 292 அந்த லிஸ்ட்ல ஒரு நம்பரா வந்து அப்படியே மறைஞ்சு போக வேண்டியதான். ஸோ உங்களால வந்து see the world is full of players, so be the game changer. ஓகேங்களா? ஸோ சும்மா நீங்க ஃபுட்பாலை காலில் உதச்சிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவு தூரம் போவீங்க, எவ்வளவு தூரம் உங்களால போக முடியும்? எப்போ கோல் போட போறீங்க? ஸோ கோல் போடணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எதனா ஒரு விஷயத்துல நீங்க இறங்கினாதான் உங்களால கோல் பண்ண முடியும். ஓகே, இந்தியால வந்து பாத்தீங்கன்னா 130 கோடி பேர் இருக்காங்க சராசரியா. ஸோ மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 2% பேர் தான் வந்து ட்ரேட் பண்றாங்க. மீதி 3/4% பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராங் மைண்ட் செட். ஓ, ஷேர் மார்க்கெட்ல வந்தா பணம்லாம் போயிடும். ஏன் போகுது? பண்ண தெரியாதவங்களுக்கு பணம் போகும், பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஏன் போக போகுது பணம்? ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஷேர் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க். இட்ஸ் நாட் அ ஹார்ட் ஒர்க், இட்ஸ் அ ஸ்மார்ட் ஒர்க். ஸோ நீங்க நினைச்சு பாருங்களேன், இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம்னே நம்ம சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்டு, கமோடிட்டி மார்க்கெட், ஃபாரெக்ஸ்லாம் வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய கம்பெனில பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பேன் பண்ணிருக்காங்க. பேன் பண்றதை விட வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இதை பண்றதுக்கான ரைட்ஸ் கிடையாது, அனுமதி கிடையாது. இன்னொன்று இருந்தீங்கன்னா வந்து பேங்க் பேலன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் 10 லட்சம் இருந்தாதான் உங்களால பண்ண முடியும்ன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. பட் நம்ம இந்தியாவில் வந்து அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்காம, இதெல்லாம் நம்ம என்னன்னே தெரியாம நம்ம ஐயோ ஷேர் மார்க்கெட்டு விழுந்துருவாங்கன்ட்டு சொல்லி நம்ம காலத்தை இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இன்ஃபோசிஸ் அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல வந்து ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்ஸா இருக்காங்க அவங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்டே நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி அந்த கம்பெனி மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அசோக் லைலாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிலவரத்துல வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபா ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து 50 ரூபா. ஏன் அப்படின்னா கோவிட்னால ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எந்த காரு வண்டி எதுவும் ஓடல, எந்த ப்ரொடக்ஷன்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் அதோட சராசரி பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபா வரைக்கும் போகும். ஸோ இப்போ என்னோட மோஸ்ட் ஆஃப் த என்னோட கிளைண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் ஷேர்ஸை வந்து நிறைய வாங்கி வச்சிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பா திருப்பி ஒரு 1 மந்த் 2 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 200 ருபீஸ் வரைக்கும் டச் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு 500 ருபீஸ் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இப்போ நீங்க வந்து ஒரு அந்த 50 ரூபா ஷேர்ஸ் வாங்குறீங்க. ஸோ ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்க. ஒரு 100 ரூபாய் போட்டு ஒரு 2 ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து 200 ருபீஸ் போச்சுன்னா உங்களுக்கு வந்து 3 மடங்கா கிடைக்கும், 300 ரூபாயா கிடைக்கும். ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு அந்த ஒரு 50 ரூபா ஷேரை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 200 ருபீஸ் போச்சு அப்படின்னா அந்த ஷேரோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 300 ருபீஸ் போச்சுன்னா 3 மடங்கு. ஸோ உங்களுக்கு 1500 ரூபாய் கிடைக்கும். ஸோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா கோடி கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. 1 கோடி போடுவாங்க, 3 கோடி எடுப்பாங்க, 1 லட்சம் போடுவாங்க, 3 லட்சம் எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்து இந்த மாதிரி ஒரு இது வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா நீங்க கம்பெனியோட சேர்ந்து நீங்களும் வளர்றீங்க. நீங்க கம்பெனி எதுவுமே வைக்கல, ஓகேங்களா? நீங்க அசோக் லைலாண்ட் கம்பெனிலாம் வைக்கல. பட் ஆனா அந்த கம்பெனியோட ஒரு இன்கம்ல, அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ல உங்களுக்கு ஒரு சதவீதம் கிடைக்குது. அது ஒரு பெரிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, சரவணா பவன் ஹோட்டலுக்கு போறீங்க, ஒரு 2 இட்லி சாப்பிடுறீங்க, சாம்பார் இட்லி சாப்பிடுறீங்க, காசு கொடுத்துட்டு வெளில வந்துடுறீங்க. அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி நான் வந்து உங்களோட ஹோட்டல்ல வந்து பார்ட்னர் ஆகணும், என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, வர வருமானத்துல வந்து எனக்கு இந்த மாதிரி நீங்க கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிரிக்க மாட்டாங்க. சிரிப்பாங்க, அது வேற விஷயம். பட் அது வந்து சாத்தியமா? அவங்க அவங்க வந்து உங்களை பார்ட்னரா சேர்த்துப்பாங்களா? அது நடைமுறையில சாத்தியமா? கிடையாது. பட் நீங்க சரவண பவனை ஏன் பாக்குறீங்க? பெரிய பெரிய கம்பெனியை நீங்க டார்கெட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இன்ஃபோசிஸ், அசோக் லைலாண்ட், இந்த மாதிரி மிகப்பெரிய வளர்ந்துருக்க கம்பெனில ஜஸ்ட் பி த மிரர். அவங்க எல்லாம் பெரிய கேண்டில்ஸ். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு அசோக் லைலாண்ட் கம்பெனி ஒன்றும் வைக்க போறது கிடையாது, வைக்கிறதுக்கும் சாத்தியம் இல்லை. மேபி சாத்தியமா இருக்கலாம், மேபி ஒரு 10 வருஷம் ஆகலாம், ஒரு 5 வருஷம் ஆகலாம். அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். ஸோ நீங்க ஏன் அவ்வளோ ஏன் பண்ண போறீங்க? ஆல்ரெடி நல்லா வளர்ந்துட்டு இருக்க கம்பெனில ஜஸ்ட் கூட போய் இருங்களேன், நீங்களும் ரிஃப்ளெக்ட் ஆவீங்க. அந்த கேண்டில் பக்கத்துல போய் ஒரு மிரரா நில்லுங்க, நீங்களும் ஜொலிக்க ஆரம்பிப்பீங்க. சிம்பிள் கான்செப்ட். ஒரு கடல்ல வந்து பாத்தீங்கன்னா திமிங்கலம் இருக்கும், பெரிய திமிங்கலம் இருக்கும். அந்த பெரிய திமிங்கலத்தோட அடியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி மீன்லாம் இருக்கும். ஏன் நிறைய குட்டி குட்டி மீன்லாம் ஏன் நிறைய இருக்கு? ஏன்னா அது தனியா போனா சுறா மீன் வந்து பிடிச்சி அடிச்சு சாப்பிட்டுரும்.
ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி மீனா நீங்க அது கூடவே போனீங்க அப்படின்னா நீங்க சேஃபா டிராவல் பண்ணலாம். நீங்க ஒரு பக்கம் நீங்க உங்க வேலையும் பார்க்கலாம், நீங்க ஒரு பக்கம் நீங்க இந்த மாதிரி அமௌண்ட்டை போட்டு உங்களோட ஓன் டெக்னிக், உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி இந்த கம்பெனி போகுமா போவாதா, இல்ல சார் என்னாலலாம் இந்த மாதிரிலாம் ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நோ ப்ராப்ளம். நிறைய பேர் இருக்காங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றதுக்கு, அது கால்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய நம்பிக்கையான ஆள்ஸ்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இதுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னே ஒரு படிப்பு இருக்கு. அந்த படிப்பை முடிச்சுட்டு எப்படி அனலைஸ் பண்ணோம், எப்படி ஸ்ட்ராட்டஜி, எப்படி வந்து அந்த ஸ்கில்ஸ், அந்த எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகுறான், அந்த ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ரேஷியோ, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட், ஸோ இதெல்லாம் வச்சு அவங்களே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து ஏறுவான், இந்த கம்பெனி வந்து இறங்குவான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக இந்த டைம்ல வந்து இந்த ஷேரை வாங்குங்க, இந்த டைம்ல இந்த ஷேரை வித்துருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கால்ஸ் கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. நம்ம அப்படியும் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அப்படிதான் பண்ணி ஆகணும். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பணம் தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க, ஷேர் மார்க்கெட்டை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணி பாருங்க என்னென்ன ஷேர்ஸ் எந்தெந்த விலையில இருக்குன்னு பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஷேரை வந்து நீங்க வாங்கின மாதிரி ஜஸ்ட் ஒரு ரிட்டன் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஷேரை இப்போ நான் வாங்கிட்டேன் அப்படின்னு இது பண்ணிக்கோங்க. கரெக்டா ஒரு காலையில வாங்குங்க. இன்ட்ராடேவே பண்ணுங்க போதும். இன்ட்ராடே அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா டெய்லி வாங்கி விற்கிற ஷேர்ஸ் அதான் இன்ட்ராடே. ஸோ காலையில வாங்குங்க, நைட் அந்த ஷேரோட பிரைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அது வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா. ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு. ஸோ இந்தியன் பேங்க்ல ஒரு 10 ஷேர்ஸ் வாங்கினாரு. அப்புறம் இன்ஃபோசிஸ் கிடையாது, இந்தியன் பேங்க், ஜஸ்ட் டெய்லு, ஐடியா. ஸோ இதுல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஷேர், 20 ஷேர், 30 ஷேர் அப்படின்னு போன வாரம் வாங்கினாரு. ஸோ இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 4,000 rupees. ஸோ 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு, 4,000 rupees ஒரு ப்ராஃபிட் எடுத்தாரு. ஸோ அவரே வந்து அந்த அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நிறைய அந்த யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். பட் அது வந்து ஒரு கரெக்ட் ப்ரொசீஜர் கிடையாது. அந்த யூடியூப்ல போயிட்டு பார்த்து நம்ம ப்ரெடிக்ட் பண்றதை விட ஒரு மென்டார் கரெக்டா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா, கைட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து நீங்க எப்படி பண்றதுன்றது வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஈஸியா. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த தீக்குச்சை பத்த வச்சுட்டேன்னா நீங்க அப்புறம் நெருப்பா எரிஞ்சு ஜொலிக்க போறீங்க, அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் த கான்செப்ட். ஸோ ஓகே ஓகே. ஸோ நம்ம 4 கேட்டகரிஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து நல்லா வளர போற கம்பெனி, நல்லா வளர்ந்துட்டு இருக்க கம்பெனி, நல்லா வளர்ந்து பீக்ல இருக்க கம்பெனி. நெக்ஸ்ட் வந்து விழுந்து திரும்பி எழுந்து வர கம்பெனி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திவாலா ஆக போற கம்பெனி. ஸோ திவாலா ஆக போற கம்பெனி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா எஸ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா டமால்ல விழுந்து இழுத்து மூட்டான் பேங்கே. ஸோ அதுல வந்து ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தோஷி ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கான் எஸ் பேங்க் கிட்ட. அதுக்கு வந்து இனாமா வந்து ஒரு 50 கோடி ரூபாய் அந்த சிஇஓக்கு இதுவா கொடுத்துருக்கான், பணமா கொடுத்துருக்கான். ஸோ ஓகே, நான் உனக்கு 500 கோடி உனக்கு நீ எனக்கு கொடுத்துரு, உனக்கு நான் ஒரு 50 கோடி 10% வந்து உனக்கு நான் கொடுத்துட்றேன் பணத்தை அப்படின்னா. பட் அந்த பணத்தை திருப்பி அவன் தரல. ஸோ அதனாலதான் அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு, எஸ் பேங்க் திவால் ஆயிடுச்சு. ஸோ அதுல போட்டவங்களோட பணம் எல்லாமே வந்து லாஸ் ஆச்சு. ஸோ லாஸ் ஆகி ரொம்ப டவுன்ல ஆயிட்டான். பாத்தீங்கன்னா எஸ் பேங்கே வந்து ரொம்ப டவுன்ல இருந்துச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து வாங்க முன் வரல, அந்த பேங்கோட ஷேர்ஸையோ எதுவுமே வந்து வாங்க முன் வரல. ஏன்னா எல்லாருமே பயந்தாங்க, கண்டிப்பா இவன் ஏஞ்சி நிக்கவே மாட்டான் அப்படின்னு பயந்தாங்க. ஒருத்தர் ஒரு நிறைய பேர் அந்த டெக்னிக் தெரிஞ்சவங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்க, அந்த ஸ்கில்ஸ் இருக்கவங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து அனலைஸ் பண்ணி ஓகே கண்டிப்பா வந்து இந்த பேங்கை வந்து தூக்கி நிறுத்த எவனா ஒருத்தன் வருவான், நம்ம எப்படியோ வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய லட்சக்கணக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, கோடி கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. வாங்கி வச்சதுக்கு அப்புறமா ஷேரோட பிரைஸ் திடீர்னு இன்க்ரீஸ் ஆச்சு. ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு, எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு எதுவுமே தெரியல. ஆனா திடீர்னு வந்து நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் தான் நியூஸ்ல வந்து வெளியிடுறாங்க, ஆர்பிஐ வந்து அண்டர்டேக் பண்ணிடுச்சு இந்த பேங்க. 0 மைனஸ்ல இருந்த ஷேர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு 80 rupeesக்கு போச்சு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ முன்கூட்டியே வந்து உங்களுக்கு வந்து டிவில வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி டேக் ஓவர் பண்ண போகுது அப்படின்னு முன்கூட்டியே சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. எல்லாருமே அதுல பணம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அதெல்லாம் பிரைஸ் திடீர்னு ஹைக் ஆன உடனே தான் அவங்க சொல்லவே ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஆர்பிஐ வந்து டேக் ஓவர் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ஆர்பிஐ வந்து கோடி கணக்கில் எஸ் பேங்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருக்க அந்த பேங்கை வந்து திருப்பி ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த
இப்போ இந்த மாதிரி பேங்க்லாம் திவால் ஆகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்னே சொல்லி நிறைய பேர் நிறைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த பணம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க என்னதான் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும், ஃபிக்ஸட் டெபாசிட்னு ஒரு பேங்க்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும், சப்போஸ் அந்த பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 10 லட்சம்லாம் கிடைக்காது. ஆர்பிஐ வந்து உங்களுக்கு 2 லட்ச ரூபா கொடுப்பான். 2 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் ஆர்பிஐ. ஸோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடும்போது ஒரு முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 2 லட்சத்துக்கு மேல போடக்கூடாது. அந்த பேங்க்ல வந்து குட்டி 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 அமௌண்ட்டா பிரிச்சு போட்டு வச்சிடணும். ஃபிக்ஸட் டெபாசிட் அதான். ஸோ பேங்க்கும் வந்து என்ன பண்றான், ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்து பணம் போடுறோம். நம்ம பணம் போட்ட உடனே 1 லட்ச ரூபாய்க்கு ஏதோ 1000 ரூபாவோ ஏதோ கொடுக்குறான் நம்மளுக்கு மாசம் மாசம். ஸோ எப்படி தரான் அவன் மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா அவனும் வந்து இதே தான் பண்றான். அப்படியே அவன் நம்ம கிட்ட வாங்குற பணத்தை அப்படியே ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து எடுத்துப்பாங்க. நமக்கு சும்மா 1 ரூபாய் 2 ரூபாய் தூக்கி கொடுப்பாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த டெக்னிக் தெரியுது, அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியுது, அதனால அவங்க பண்றாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க. நமக்கு எதுவும் தெரியல, நம்ம ரிஸ்க் எடுக்கமா. ஆனா அவங்க வந்து ஒரு ஒரு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பணம் லாஸ் ஆச்சுன்னா அது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ரிஸ்க் எடுத்து போடுறாங்க. அதனால எவ்வளவு ப்ராஃபிட் வந்தாலும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. நமக்கு சின்னதா ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம், எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாதுப்பா, பிக்சட் டெபாசிட்ல போட்டு மாசம் 1000 ரூபாய் வருதா வச்சு செலவு பண்றோம். 5 லட்ச ரூபா இருக்கா மாசம் 1000 ரூபாய் வருதா வச்சு செலவு பண்றோம். அப்படியும் இருக்காங்க. 5 லட்ச ரூபா வச்சுட்டு மாசம் மாசம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வர அந்த பேங்கோட வட்டியை வச்சுட்டு வாழ்றவங்களும் இருக்காங்க. 5 லட்சத்தை அப்படியே ஜஸ்ட் டேல போட்டு 3 கோடியா ஆக்குற மிகப்பெரிய ஆட்களும் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நார்மல் பீப்புள் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள்ஸ். எக்ஸ்ட்ராடினரி பீப்புள்ஸ் தே வில் திங்க் டிஃப்ரெண்ட், தே வில் டேக் மோர் ரிஸ்க். அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க வந்து தயங்கவே மாட்டாங்க, ஈஸியா கோல போட்டுருவாங்க. ஆனா நான் ரிஸ்க் எடுக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஃபுட்பால எவ்வளவு தூரம் ஓட்ட முடியுமோ அப்படியே தள்ளி 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 கடைசி வரைக்கும் கோலே போடாம 291 292 அந்த லிஸ்ட்ல ஒரு நம்பரா இருந்து வளைஞ்சு போக வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து ஒரு சராசரியா வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் டெய்லி போறாங்க, மாச சம்பளம் வாங்குறாங்க, அப்படியே அதிலே வந்து அவங்க இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நமக்கு வந்து எஜுகேஷன் சிஸ்டம்லயும் வந்து நம்ம கண்ணில் காட்டுறது இல்ல. நம்ம கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் யாரும் சொல்றது கிடையாது. பட் இவ்வளவு பெரிய பிசினஸ் நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. பாருங்க, 1,40,000 கோடி கொடுத்து பிளிப்கார்ட்டை வாங்கியிருக்காங்க, 50,000 கோடி கொடுத்து பிளிப்கார்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இன்னமும் நம்ம 1000 2000க்குமே வந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். why don't be a mirror? ஓ நம்மளால கேண்டில் ஆக முடியல, why don't just be a mirror? Just go and join with that company, just buy that share with your full knowledge, with your full skills and tactics, then earn money. அவ்வளவுதான். ஸோ நீங்க இப்போ இருக்க காலகட்டத்துல வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு டி நகர்ல போயிட்டு நான் ஒரு கடையை போட்டு சரக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு வருவாங்க, ஜனங்க வருவாங்க, வந்து வாங்குவாங்க. அந்த அந்த பேர் என்ன, அந்த தேவயானி படத்துல வர மாதிரி நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது அந்த பாட்டுல வர மாதிரி ஒரே நாள்ல பெரியாளா எல்லாம் அப்படிலாம் வந்து நடக்காது. இட் டேக்ஸ் மெனி மோர் இயர்ஸ். 5 years 10 years மேபி 20 years மேபி ஆகாமையும் போகலாம். ஏன்னா அவ்வளவு காம்படிஷன்ஸ் இருக்கு. நீ ஒரு கடையை போட்டீங்கன்னா, ஒரு துணி கடை போட்டீங்கன்னா பக்கத்துலயே ஒரு 10 துணி கடைக்காரன் இருப்பான். நீங்க ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ் வச்சீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 10 ப்ரொவிஷன் ஸ்டோர் வைப்பான். ஸோ நீங்க பிசினஸ் வந்து I will come to that. நமக்கு டைம் இருக்கு, இன்னும் பேசலாம். ஓகே. ஸோ நீங்க பண்ற பிசினஸ் வந்து ஆன்லைனை பேஸ் பண்ணி இல்ல. ஹலோ, somebody is trying to talk to me. Yeah, tell me. ஓகே, நம்ம பண்ற பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பேஸ் பண்ணி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து 20 வருஷம் பழமையானவங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்க பண்ற ஒவ்வொரு பிசினஸும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைனை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீங்க அப்கிரேட் ஆயிருக்கீங்க, நீங்க ஃபியூச்சருக்கு போக போறீங்க அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்க பழைய ஆளுன்னு அர்த்தம், இன்னும் நீங்க வந்து டெவலப் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன அதே இதுதான். 5th வந்து பாத்தீங்கன்னா திவாலாக போற கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எஸ் பேங்க், அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஷேர்ஸ், எஸ் பேங்க் ஷேர்ஸை வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும்போது வாங்கி அதை சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஷேர்ஸை வந்து திவாலான பேங்க் ஷேர்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. வாங்கி சப்போஸ் அந்த கம்பெனியை திருப்பி ஏஞ்சி நிக்கலன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான், போச்சு பணம். அதுவும் ஒரு கட்டம் இருக்கு.
ஸோ நீங்க கரெக்டா நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க யூஸ் பண்ணணும், கரெக்டா நீங்க ப்ரெடிக்ட் பண்ணணும், கரெக்டா இந்த கம்பெனி வந்து ஏறும் இறங்கும் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது இருந்த ஒரு தடமே காணும், இப்போ அந்த இது இருந்த ஒரு தடமே காணும். ஸோ அந்த மாதிரி திவாலாயிட்டு போற கம்பெனியும் இருக்கு, திவாலாயிட்டு படுத்து திரும்பி ஏஞ்சி நிக்கிற கம்பெனிஸும் இருக்கு. ஓகே, ஸோ ஓகே, நம்ம ஷேர் மார்க்கெட்டை பத்தி பேசணும். ஸோ இதுதான் வந்து ஷேர் மார்க்கெட். ஓகேங்களா, ஒரு கம்பெனியோட ஷேரை எப்படி வாங்குறது, ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் எப்படி விற்கிறது, நம்ம இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட் வச்சு நம்ம எப்படி ஸ்கில்ஃபுல்லா நம்ம ட்ரேடிங் பண்ணி நம்ம எப்படி நம்ம பெரிய ஆள் ஆகிறது, அது வந்து ஒரு 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 மார்க்கெட், அது வந்து ஷேர் மார்க்கெட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கமோடிட்டி அப்படின்னு ஒரு மார்க்கெட் இருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட், கமோடிட்டி மார்க்கெட். ஷேர் மார்க்கெட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு கம்பெனியை பேஸ் பண்ணியிருக்கு. ஒரு கம்பெனி ஓனர் நினைச்சானா அந்த ஷேர்ஸ் ஏறும், அந்த ஷேர்ஸ் இறங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துக்கோங்க, 7,000 கோடி ரூபாய் லாஸ் பண்ணிட்டு போனாங்க, 7,000 கோடி ரூபாய் எடுத்துட்டு போனாங்க. 7,000 கோடி வந்து அதுல பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணம் வந்து லாஸ் ஆயிடுச்சு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி நல்லா வளர்ந்தாதான் வந்து மக்கள் அது மேல நம்பிக்கை வச்சு பணத்தை போடுவாங்க. அப்படியும் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடிட்டிங் பண்ணி அந்த கம்பெனி வந்து வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி ஆடிட்டிங் பண்ணி அதுல வந்து நிறைய இன்வெஸ்டரை வந்து வர வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மொத்தமா பணத்தை எடுத்துட்டு ஓடுறவங்களும் இருக்காங்க. அது ஒரு எக்ஸாம்பிளா வந்து நம்ம சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து ஒரு கம்பெனி மேல நம்ம போட போறோம் ஒரு ஷேர்ஸ் அப்படின்னா வந்து நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணோம், அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் எப்படி. ஓகே 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 ஓகே, நான் வந்து மெயினா பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஷேர் அண்ட் கமோடிட்டி மார்க்கெட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதை பத்தி எனக்கு அவ்வளவா ஐடியா இல்லை. ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. ஸோ இவர் சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தர் கேட்டாரு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. அதுவும் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒரு தனி செக்டார் ஒன்று இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாண்ட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும், அந்த கம்பெனிஸோட பாண்ட் ஷீட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்குற மாதிரி இருக்கும். பட் அதுல வந்து அவ்வளோ ப்ராஃபிட் வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க, போட்டு 6 மாசம் 7 மாசம்லாம் கூட வெயிட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் வந்தது இல்லை. ஸோ மெயினா நம்ம லைவ்ல ஸ்பீடா ஓடுற சீட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா சீட்டா டைகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஷேர் மார்க்கெட் அண்ட் கமோடிட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு டாடாய்ஸ் மாதிரி பொறுமையா போவோம், எப்போ போவோம் எப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு தெரியாது, அது ஒரு விஷயம். ஓகே, ஸோ மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா நெக்ஸ்ட் டாபிக். ஷேர் மார்க்கெட் டாபிக் வந்து இப்போ ஓரளவுக்கு நம்ம பார்த்தாச்சு. அதான் ஃபிக்ஸ்டு டெபாசிட் தான் சொன்னேன் நான். அந்த பேங்க்ல வந்து போட்டீங்கன்னா இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அமௌண்ட் 1,00,000 ரூபா போட்டீங்கன்னா ஒரு 1,000 ரூபாய் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அது பேங்க் டிஃபர் பண்ணியிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, தட் இஸ் கால்ட் MCX. ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்கும் மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு கம்பெனி, ஒரு தனி மனித கம்பெனி, ஒரு தனி மனித சாம்ராஜ்யம். இப்போ விஜய் மல்லையா நினைச்சானா கம்பெனி திவால் ஆகிட்டு போகலாம், சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் நினைச்சானா கம்பெனி திவால் ஆகிட்டு போகலாம், அனில் அம்பானி நினைச்சாருன்னா முகேஷ் அம்பானி நினைச்சாருன்னா ஒரு கம்பெனி திவால் ஆகிட்டு போகலாம். ஆனா அவர் ஒரு நம்பிக்கையான நம்பிக்கையான பொசிஷன்ல இருக்காரு, அந்த மாதிரி ஆக மாட்டாங்க நம்ம நம்புவோம். அதே மாதிரிதான் ஃபர்ஸ்ட் விஜய் மல்லையாவும் இருந்தாரு, சத்யம் கம்ப்யூட்டர்ஸும் இருந்துச்சு நம்பிக்கையான ஆளா. பட் அவங்க பாருங்க திவால் பண்ணிட்டு போயிட்டாங்க. எஸ் பேங்கும் பாருங்க திடீர் திவால் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, கமோடிட்டி மார்க்கெட் வந்து இத மாதிரி கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு ட்ரேடிங் கமோடிட்டி மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உலக வர்த்தக சந்தை. ஸோ காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் கமோடிட்டி மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்டும் அப்படிதான், காலைல ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், 3:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் ஷேர் மார்க்கெட். ஸோ கமோடிட்டி மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல ட்ரேடிங் நடக்கும். ஸோ உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பாத்தீங்கன்னா கமோடிட்டி மார்க்கெட்டுக்கு இருக்கு. ஏன்னா வந்து உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல், இதெல்லாம் இல்லைன்னா வந்து வேர்ல்டே ரன் ஆகாது. ஓகே, ஸோ கமோடிட்டியில வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கமோடிட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எனர்ஜி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெயில தான் வந்து நமக்கு பெட்ரோல் எடுக்கிறாங்க, டீசல் எடுக்கிறாங்க, எண்ணெய் எடுக்கிறாங்க, அந்த ஆயில், அந்த ஒயிட் பெட்ரோல், ஃபியூலுக்கு யூஸ் பண்ற ஒயிட் பெட்ரோல், ஃபிளைட்டுக்கு யூஸ் பண்ற ஒயிட் பெட்ரோல், ஜெட்டுக்கு யூஸ் பண்ற இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயிலோட
ஃபில்டர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அதை தனித்தனியா டிவைட் பண்ணி நம்ம இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றாங்க இந்த மாதிரி பெட்ரோல். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரெண்டிங்ல இருக்கு. க்ரூட் ஆயில் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உலகத்திலே வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் வல்லரசு நாடா இருக்கு. ஸோ ஏன் வந்து அமெரிக்கா வல்லரசு நாடா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி அவன் தான் வச்சான். அவன் தான் ஒரு கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி. இப்போ நீங்க வந்து இப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இப்போ கச்சா எண்ணெய் வாங்கணும், நம்ம பெட்ரோல் வாங்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டைரக்டா நீங்க அரேப் கண்ட்ரீஸ்ல கிட்ட டைரக்டா டீல் பேசி ஹோல்சேல் பிரைஸ்ல வாங்கலாம்ல. ஏன் வாங்க மாட்டீங்க? ஏன் வாங்க முடியல? ஏன்னா நடுவுல நிக்கிறான் டீலரா வந்து, நடுவுல வந்து அமெரிக்கா நிக்கிறான். நீ ஏன் மூலமா தான் நீ வாங்கணும் அப்படின்னு நிக்கிறான். ஸோ அவன் வந்து ஒரு கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி அவன் தான் பிரைஸையே ஃபிக்ஸ் பண்றான். அதனாலதான் அவன் வல்லரசு நாடா இருக்கான். ஸோ எல்லா பொருளும் வந்து அவன் மூலமா வந்து தான் நமக்கு வருது. கோல்டா இருக்கட்டும், க்ரூட் ஆயிலா இருக்கட்டும், நேச்சுரல் கேஸா இருக்கட்டும். ஸோ அவன் தான் வந்து வர்த்தக சந்தையா நடு மையத்துல நிக்கிறான். அதனாலதான் அவன் வல்லரசு நாடாவே இருக்கான். அவன் ஒரு கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி. உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ நீங்க டைரக்டா அங்கதான் போய் வாங்கணும். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்காக்கும் இந்தியாவுக்கும் கொஞ்சம் முட்டிக்குச்சு லைட்டா. அப்போ உடனே வந்து ஈரான் என்ன பண்ணாங்கன்னா நாங்க டைரக்டா உங்களுக்கு சப்ளை பண்றோம் க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொஞ்ச நாள் நம்ம டைரக்டா நம்ம ஈரான் கிட்ட இருந்து நம்ம க்ரூட் ஆயில வாங்கிட்டு இருந்தோம். உடனே வந்து திருப்பி ட்ரம்ப் வந்து இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க கூட இருக்க பாண்ட்ஸ் கொலாபரேஷன்ஸ் எல்லாமே உடைக்கப்படும், நீங்க வந்து உங்களுக்கு ஏதோ நாங்க தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மிரட்டிருக்காங்க. சரி ஓகே, பைசா எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம பழையபடி அமெரிக்கா கிட்டே ஒப்பந்தம் வச்சுக்கிட்டு அவங்க கிட்டே நம்ம க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெய் எல்லாம் நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ க்ரூட் ஆயில் அது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஜீரோக்கு போயிடுச்சு க்ரூட் ஆயில். மார்க்கெட் கிராஷ், அதுதான் வந்து மார்க்கெட் கிராஷ்னு சொல்றாங்க. மார்க்கெட் கிராஷ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். மார்க்கெட் கிராஷ்ன்றது வந்து அது வந்து ரொம்ப சொல்றது எப்பயாச்சும் தான் நடக்கும். 1973ல வந்து இந்த மாதிரி க்ரூட் ஆயில் மார்க்கெட் கிராஷ் நடந்துச்சு 73ல. அதோட 50 வருஷம் இப்போதான் மார்க்கெட் கிராஷ் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் கிராஷ்னால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க இன்ட்ராடே பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க அன்னைக்கே வாங்குவீங்க, அன்னைக்கே வித்துருவீங்க, அன்னைக்கே வந்துருவீங்க. ஸோ க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா $3000 இருந்துச்சு. சம் கைண்ட் ஆஃப் இத்தனை ஆயிரம் பேரல் வந்து ஒரு $3000 அப்படின்ற ஒரு பிரைஸ்ல இருந்துச்சு க்ரூட் ஆயில் பிரைஸ். ஸோ திடீர்னு வந்து என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காக்காரன் வந்து திடீர்னு அடிச்சு கீழே இறங்கிட்டான் பிரைஸ. சுத்தமா தரமட்டமாயிடுச்சு, ஜீரோவாயிடுச்சு. ஸோ இன்ட்ராடேல பண்ணவங்க எல்லாருமே தப்பிச்சுக்கிட்டாங்க. ஸோ ஃபியூச்சர்ல வச்சிருந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கர லாஸ். என்னோட கிளைண்ட் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ல வந்து 20 lakhs வச்சிருந்திருக்காரு. 20 lakhs வச்சுட்டு க்ரூட் ஆயில் மேல நிறைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. ஏறும்னு நினைச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து கிராஷ் ஆச்சு. மார்க்கெட் கிராஷ் ஆனதுனால 20 lakhs போய் -20 lakh வந்து நிக்குது அவரோட அமௌண்ட். இப்போ வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா 20 lakh வந்து அவரு பே பண்ணணும். யாருக்கு? மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து அவர் 20 lakh பே பண்ணணும். இல்லைன்னா வந்து we can do delivery trade in crude. டெலிவரி ட்ரேட்னா என்ன சொல்றீங்க? இது கேன்ல புடிச்சு வீட்டுக்கு எடுத்து போய் குடுக்கலாம்னு சொல்றீங்களா? பிரதர், நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஆன்லைன் ட்ரேடிங். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லயே வாங்குறது, ஆன்லைன்லயே விற்கிறது. இதை தான் நம்ம பண்றோம். நம்ம அப்படிதான் பண்ண முடியும். டெலிவரி ட்ரேட்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே. அதான் இந்த மார்க்கெட் கிராஷ், அதுக்காக நீங்க பயந்துராதீங்க. ஐயோ நம்ம ஓகே ஓகே ஓகே, அது நீங்க ஃபியூச்சர் ட்ரேடிங்னே சொல்லலாமே. உங்களுக்கு வந்த வார்த்தையில சொல்றீங்களா டெலிவரி ட்ரேடுன்ட்டு? ஓகே, கேள்விப்பட்டதில்ல. ஃபியூச்சர் ட்ரேட், ஓகே, அதை தான் நான் சொல்றேன். இன்ட்ராடே பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஃபியூச்சர் ட்ரேட்ல பண்ணவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய லாஸ். திடீர்னு இறங்கிட்டான், 0 rupeesக்கு வந்துட்டான். அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 20 லட்ச ரூபா வச்சிருந்தாங்க. 20 லட்ச ரூபாயும் போயிட்டு இப்போ -20 லட்ச ரூபால வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கிராஷ். அது வந்து ஒரு 50 years கழிச்சு தான் அது நடந்திருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து பயப்பட தேவையில்ல. ஐயோ நம்ம போட்டா போயிடுமே அப்படின்ட்டு. நீங்க ஏன் வந்து நீங்க 50 வருஷத்துக்கு அப்புறமா நடக்க போற விஷயத்த நினைச்சு நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஒரு எக்ஸாம்பிள்கோசரம் சொல்றேன். ஸோ இன்னொரு பயங்கர பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரூட் ஆயிலோட விலை வந்து 0 rupees வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பெட்ரோலை. நிறைய அரேப் கண்ட்ரீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் கொள்முதலை வந்து எங்களால தேக்கி வைக்க முடியல, பெட்ரோலு எங்களால வந்து ப்ரொடக்ஷன் நிறைய இருக்குன்னு சொல்லி ஃப்ரீயாவே நிறைய கம்பெனிஸ் வந்து பேரலா அமிச்சாங்க. ஆனா நம்ம ஊர்ல என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? 75 ரூபா இந்த பெட்ரோலை குறைக்காம எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரூபா 50 காசை ஏத்தி வச்சு நம்மளுக்கு வித்தாங்க.
ஸோ அதனால அது வந்து பாத்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான், மிஸ்டர் பெட்ரோலியம் அண்ட் ஸ்டீல் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான்றவர் வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து CNN IBN நியூஸ்ல சொல்லியிருக்காரு. இதனால வந்து இதனால மட்டும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25,000 கோடி ரூபாய் லாபம். யார் பணம்? மக்கள் பணம். 25,000 கோடி ரூபாய் லாபம். ஒரு 0 ரூபீஸ்க்கு வந்த ஒரு க்ரூட் ஆயில் பிரைஸ 75 ரூபாய்க்கு வித்ததும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 ரூபாய் ஏத்தி வச்சு நம்மளுக்கு வித்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு ஆர்டினரி பீப்புள்ஸ். ஓகேங்களா? டெய்லி போறோம், கம்பெனில போய் சம்பாதிக்கிறோம், மாசம் மாசம் காலையில போறோம், 9 மணிக்கு போறோம், நைட் வரைக்கும் மாங்குன்னு உழைக்கிறோம். கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20,000 30,000 கொடுத்து அனுப்புறான், போடான்னு அனுப்புறான். ஸோ நம்மள யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அந்த கம்பெனி வளர்ந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அந்த கம்பெனியோட டிரான்சாக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கோடி கணக்கில் டிரான்சாக்ஷன்ஸா இருக்கும். நான் அதுதான் சொல்றேன், நீங்க அந்த கம்பெனியோட பார்ட்னரா நீங்க ஆகக்கூடாது. நீங்க அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி நீங்க அந்த கம்பெனியோட வளர்ச்சியில நீங்களும் ஏன் ஒரு பங்குதாரரா இருக்கக்கூடாதுன்னு தான் நான் கேட்கிறேன். ஒரு 1000 கோடி 2000 கோடி டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது, அவ்வளவு கோடி ரூபா ப்ராஃபிட் வருது அப்படின்னா அவங்க சும்மா அப்படி அதுல விழுற இதுவும் பாத்தீங்கன்னாலே லேக்ஸ் கணக்குல உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து சொல்றேன். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் வந்து கரெக்டா யோசிச்சு நீங்க அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட சேர்ந்து நீங்களும் வளரலாம். நீங்க கம்பெனி வைக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது எல்லாமே என்ன, உங்களோட ப்ரெடிக்ஷன், உங்களோட ஃபியூச்சர். ஸோ கண்டிப்பா அந்த கம்பெனி வளரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து நீங்க அந்த கம்பெனில நீங்க தைரியமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பண்ணீங்கன்னா அந்த கம்பெனியோட சேர்ந்து நீங்களும் வளர போறீங்க, உங்களுக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும், உங்களுக்கும் இது கிடைக்கும், மார்க்கெட் இது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்க ஒண்ணு நீங்க பெரிய பணக்காரனா ஆகணும், நிஜமாலே லைஃப்ல வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா நீங்க மாச சம்பளத்துக்கு நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் மாச சம்பளத்துக்கே தான் வேலை செய்யணும். ஓகேங்களா? ஸோ இல்ல நான் ஒரு பிசினஸ் ஓனராக போறேன் அப்படின்னாலும் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா இருக்கும். ஒரு 10 லட்சம் 20 லட்சம் போட்டு ஒரு கடையை பார்த்து அட்வான்ஸை கொடுத்து பொருட்களை வாங்கி போட்டு மக்கள் வந்து வாங்குவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு இது. நான் அதான் அப்பயே சொல்லிட்டேன்ல, நீங்க 20 வருஷத்து பழைய ஆள் நீங்க இப்போ அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அதுக்காக நான் உங்க கான்பிடன்ஸ் இது பண்ண வரல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மைண்ட் செட், ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியால இருப்பீங்க. நான் ஆல்ரெடி இப்போ அவங்க ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருப்பாங்க, அவங்க தைரியமா இறங்குவாங்க. பட் உங்க பேக்ரவுண்டை நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, நீங்க யாருன்னு நீங்க பாருங்க, அதுக்கப்புறமா நீங்க முடிவெடுங்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத. அதுக்கப்புறமா நீங்க முடிவெடுங்க. நீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட், நான் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கேன், இது பண்ணிட்டு நீங்க தைரியமா நீங்க அதுலயே போலாம். பட் நான் இல்லைங்க, நான் வெறும் மாச சம்பளக்காரங்க, எனக்கு வந்து மாசம் தாங்க போடுறாங்க, ஒரு வருஷம் 2 வருஷம் வேலை செய்யறேங்க, இன்கிரிமெண்ட்னு சொல்லி ஒரு 2000 போடுறானுங்க. தேங்க்யூ. ஸோ இன்க்ரிமெண்ட்னு சொல்லி நீங்க இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் நீங்க அப்படியே இது பண்ணி நான் சொன்ன மாதிரி 291 இந்த ஓட்டர் லிஸ்ட்ல ஒரு நம்பரா போய் மறைஞ்சு போக வேண்டியதான். சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம கான்செப்டுக்கு வரலாம். ஸோ ஓகே, இப்போ எப்படி வந்து இதில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எப்படி வந்து இப்போ நம்ம ட்ரேட் பண்றது அதை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாரோ பேச வராங்கன்னு நினைக்கிறேன். விஜய் எதனா பேச சொல்லுமா? ஸோ ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆர்பிஐ அண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் இருக்கு, ஆக்சிஸ் பேங்க் இருக்கு, வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க் இருக்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியான்றது வந்து ஒரு ஆர்பிஐ மாதிரி, ஒரு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி. ஸோ இந்த பேங்க் கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ் வருது. அந்த பேங்க்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குட்வில் கமோடிட்டிஸ் பாரிஸ்ல இருக்கு, மெயின் பிரான்ச் வந்து பாரிஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோதா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, அப்புறம் ஷேர்கான் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் ட்ரேடிங் கமோடிட்டி அண்ட் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட் கம்பெனின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் ட்ரேட் ஜினி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, அப்புறம் வந்து 5 பைசா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்க உங்க கூகுள் ஆப்ல போயிட்டு 5 பைசான்னு போடுங்க, ஜீரோதான் போடுங்க, உங்களுக்கு அந்த ஆப்ஸ் எல்லாம் வரும். அந்த ஆப்ஸை ஓபன் பண்ணி நீங்களும் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி ட்ரேட் பண்ண நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேங்க்ல நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணாதான் உங்களால இந்த பொருட்களை வாங்க முடியும், விற்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட்டே ஆட்டி படைச்சிட்டு இருக்க அந்த பொருட்கள் க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய், இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி கச்சா எண்ணெய் பாத்தீங்கன்னா 0 ரூபீஸ்க்கு வந்தது. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்கிற மொத்த பணத்தையும் தூக்கி க்ரூட் ஆயில்ல போட்டானுங்க. க்ரூட் ஆயிலோட விலை திருப்பி எவ்வளவு வந்தது? $0 இருந்துச்சு. இப்ப திருப்பி வந்து பாத்தீங்கன்னா $40 அந்த மாதிரி ஏறிடுச்சு. $40 $60 $80 இப்போ திருப்ப வரப்போகுது க்ரூட் ஆயில். அதுதான் ப்ரெடிக்ஷன். இறங்க போகுது, கண்டிப்பா திரும்பி ஏறும்டா. க்ரூட் ஆயில் இல்லாத உலகமே கிடையாது. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் தான் யூஸ் பண்றாங்க.
பெட்ரோல் டீசல் வண்டிலாம் ஓடாம உலகமே கிடையாதுன்னு சொல்லி திருப்பி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நீங்க எங்கேயோ போயிடலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஹலோ மைக் ஃபாரா இருக்கிறதால உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குது. ஓகே ஓகே இப்போ கேக்குதா? ஓகே தேங்க்ஸ் ஃபார் ஓகே. த ரிமெம்பரன்ஸ். ஓகே ஓகே. சோ அதான் இப்போ க்ரூட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் இனிஷியல் வந்து எப்படி பப்ளிக் அப்படின்னு ஆஃபரிங்க்கும் ஒரு சின்ன ஹலோ டவுட் ஒரு சின்ன டவுட் இனிஷியல் பப்ளிக் சொல்லுங்க. ஆஃபரிங்க்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் ஷேர் மார்க்கெட் ஆமா ஐபிஓ தெரியலங்க, எனக்கு ஐடியா இல்ல. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னா என்ன நான் கேள்விப்பட்டது இல்லை இது வரைக்கும். ஓகே ஓகே அது ஒரு புது பேராவே இப்ப நான் இது பண்றேன். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றாரு, நான் சர்ச் பண்றேன் அது என்னன்னு பாக்குறேன் நான். ஸோ அதாங்க க்ரூட் ஆயில். ஓகே. சராசரியா வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடேல கமோடிட்டி மார்க்கெட்ல சராசரியா க்ரூட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட்ஸ் ஏறுவான், 200 பாயிண்ட்ஸ் இறங்குவான். இன்ட்ராடேல 10 பாயிண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ப்ராஃபிட். ஸோ 200 பாயிண்ட் ஏறும் போது உங்களோட திறமை 200 பாயிண்ட்ல நீங்க 10 பாயிண்ட் பிடிக்கிறீங்களோ 20 பாயிண்ட் பிடிக்கிறீங்களோ, 10 பாயிண்ட் பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் ப்ராஃபிட், 20 பாயிண்ட் பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் ப்ராஃபிட், 30 பாயிண்ட் பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் ப்ராஃபிட். இட்ஸ் ஆல் ஃபார் ஒன் லாட். ஒரு லாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு 10 பாயிண்ட் பிடிக்கிறீங்க ஓகேங்களா. இப்போ க்ரூட் ஆயிலோட கரண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2500 ருபீஸ் அப்படின்னு ஓடிட்டு இருக்கும். நீங்க ஷேர் மார்க்கெட்ல போயிட்டு க்ரூட் ஆயிலோட கரண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2500 ஓடிட்டு இருக்கும். இப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு 9 மணிக்கெல்லாம் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடும். நாளைக்கு 9 மணில இருந்து பாத்தீங்கன்னா 2500ல இருந்து 2700 வரைக்கும் மேல போக வாய்ப்பு இருக்கு. இல்லைனா 2500ல இருந்து 2300 2400 வரைக்கும் கீழே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ க்ரூட் ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு ஒரு பெனிஃபிட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டூ வே மார்க்கெட். ரெண்டு பக்கம் நீங்க வாங்கலாம். ஏறினாலும் உங்களுக்கு ப்ராஃபிட், இறங்கினாலும் உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ ஏற போகுதுன்னு தெரிஞ்சா இது ஏற போகுதுன்னு தெரிஞ்சு அந்த மார்க்கெட்டை நீங்க அந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கலாம். இறங்க போகுதுன்னு தெரிஞ்சா இது இறங்க போகுதுன்னு சொல்லி அந்த ப்ராடக்ட் நீங்க செல் பண்ணலாம். ஓகேங்களா. உங்க அமௌண்ட்டை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது வந்து இப்போ க்ரூட் ஆயில் வந்து ஏற போகுது, க்ரூட் ஆயில் பிரைஸ் இஸ் கோயிங் டு பூம் அப் பிகாஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருப்பி பழையபடி நீங்க இதெல்லாம் விட்டுட்டாங்க. இது பழையபடி லாக்டவுன்லாம் திறந்துருச்சு. திருப்பி பழையபடி காரு பஸ் லாரி எல்லாம் போகுது. எல்லாரும் பெட்ரோல் டீசல் எல்லாரும் யூஸ் பண்ண போறாங்க. பெட்ரோல் டீசல் எல்லாரும் யூஸ் போறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ அதான் உங்களோட இன்ட்ராடே ப்ராஃபிட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட திறமை. நீங்க ஒரு லாட் போட்டீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் தான் நீங்க பிடிக்க போறீங்க அப்படின்னா 1000 ரூபாய் ப்ராஃபிட். நான் சொல்றது வந்து ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட் ஏறுவான் க்ரூட் ஆயில். 200 பாயிண்ட்டுமே நீங்க பிடிச்சீங்கன்னா 20000 ரூபாய் ப்ராஃபிட், ஆல் ஃபார் ஒன் லாட். இதே நீங்க 2 லாட் அப்படின்னு போட்டு 200 பாயிண்ட் நீங்க பிடிச்சீங்க அப்படின்னா 40000 ரூபாய் ப்ராஃபிட். இதே வந்து நான் 10 லாட் அப்படி போட்டேன்னா 2 லட்ச ரூபாய் ப்ராஃபிட். 20 லாட் போட்டேன்னா 4 லட்ச ரூபாய் ப்ராஃபிட். இந்த மாதிரி நீங்க வந்து அது கணக்கே கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒன் லாட் ஹவு மச் இட் காஸ்ட். யாரு பிரியா கண்மணின்றவங்க கேட்டிருக்காங்க. ஓகே யாரோ கேட்டிருக்காங்க என்னன்னா இப்ப நான் வாங்கி இப்ப நான் திருப்பி விக்கிறேன் அதோட பிரைஸ் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ரைட். ஹலோ ஏதாவது ஒரு லைவ் எக்ஸாம்பிள் காட்ட முடியுமா? லைவ் எக்ஸாம்பிளா? லைவ் எக்ஸாம்பிள்லாம் எப்படி கேக்குறீங்க? இப்ப மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருந்தாதான் மார்க்கெட்டை ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியும். ஓகே இல்ல இப்போ மார்க்கெட் வந்து எண்ட் ஆயிருக்கும் இல்லையா? இப்போ இந்த பாயிண்ட்ல வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிட்டு இந்த பாயிண்ட்ல வந்து எண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா? ஆமா மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆயிருக்கும். ஆமா. சோ அத வெச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு இல்ல நீங்க அது நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க மெசேஜ் பண்ணுங்க, என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் வந்து அந்த டீடைல்ஸ்லாம் அனுப்புறேன். எப்படி அந்த சார்ட் அந்த டீடைல்ஸ்லாம் எப்படி இருக்கு எப்படி அனுப்புறேன். நீங்க கமோடிட்டி மார்க்கெட் ஆன்கோயிங் பிரைஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா ஆன்கோயிங் க்ரூட் ஆயில் பிரைஸ் போட்டீங்கனாலே உங்களுக்கு வரும். இல்ல எனக்கு வந்து அந்த ஒரு எக்ஸாம்பிள் ஆன்லைன் எக்ஸாம்பிள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் உங்களுக்கு. ஓகே இன்னும் நம்மளுக்கு 1/2 hour இருக்கு. ஓகே ஓகே ஓகே. கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில். யாரோ 2 டவுட் கேட்டீங்க. என்ன கேட்டீங்க டவுட்? எவ்வளவு மினிமம் பிரைஸ்ன்னு கேட்டீங்களா? ஏதோ லாட் சைஸ். ஆமா ஓகே. யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா லாட் சைஸ்
கோமகன் அப்படின்ற என்னோட ஃப்ரெண்டு தான் ஒரு கோமகன், பில என்னோட படிச்சாரு. ஓகே, ஒரு லாட் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபியூச்சர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் கையில இருந்துச்சுன்னா நீங்க ஃபியூச்சர் பண்ணலாம், க்ரூட் ஆயில் ஃபியூச்சர் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ க்ரூட் ஆயில் நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் தேவை. ஸோ இந்த 30,000 50,000ன்றதை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த கம்பெனிஸ். நான் சொன்னேன் பாத்தீங்களா, கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில்னு ஒரு குட்வில் கம்பெனி இருக்காங்க, ஜீரோதா கம்பெனி இருக்காங்க, ஷேர்கான் கம்பெனி இருக்காங்க, ஏஞ்சல் ட்ரேடிங் புரோக்கர் கம்பெனி இருக்காங்க. ஓகே, இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ ஒரு சில கம்பெனிஸ், புல்லியன் ஃபாக்ஸ் மறந்துட்டேன், புல்லியன் ஃபாக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. ஸோ இந்த புல்லியன் ஃபாக்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா இருந்தாதான் நீங்க க்ரூட் ஆயிலே வாங்க முடியும். 1 லட்ச ரூபா இருந்தால் தான் நீங்க க்ரூட் ஆயில் வாங்க முடியும்ன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைப்பாங்க. அவங்க வந்து எக்ஸ்போஷர் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ்போஷர்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் பெரும்பாலும் உள்ள ஒரு பொருளை 10 ரூபாய் கொடுத்து வாங்கலாம். அதுதான், அதுக்கு பேர் தான் எக்ஸ்போஷர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஒரு ஸ்கீம், அவங்களோட எக்ஸ்போஷரை வெளிப்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ ஜீரோதா அப்படி எடுத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 50,000 ரூபாய் இருந்தாலே நீங்க க்ரூட் ஆயில வாங்கலாம், விற்கலாம். ஓகேங்களா? முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் இருந்தாலே வாங்கலாம், விற்கலாம். ஏன் இப்போ க்ரூட் ஆயில் வந்து 50,000 ரூபாய் இருந்தாதான் வாங்கணும் விற்கணும், ஏன் 1 லட்ச ரூபாய் இருந்தாதான் வாங்கணும் விற்கணும்ன்ற ஒரு சேஞ்சை கொண்டு வந்தாங்க அப்படின்னா டியூ டு ஃபிளக்சுவேஷன் ஜாஸ்தியா ஆகிறதுனாலதான் அதை கொண்டு வந்தாங்க. அமெரிக்காக்காரன் திடீர்னு இறங்கினா க்ரூட் ஆயில் பிரைஸ் 0 ரூபீஸ் வந்தது, -20 lakh. நிறைய பேர் வந்து இல்லைங்க எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, நான் சூசைட் பண்ணிக்கிறேங்கலாம் சொல்றாங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனை தடுக்கணும், இந்த மாதிரி 0 பிரைஸுக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சா முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ராடே, இந்த குட்டி குட்டி ஆளுங்க அவங்க எல்லாருமே பிளாக் பண்ணிருவாங்க. ஏன்னா அவங்க வச்சு பண்றதே 1000 ரூபாய் போட்டு அடின்னு அடிச்சு கீழே 0 ரூபீஸ்லாம் வந்துச்சுன்னா என்ன வருது பிரைஸ். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் இந்த ஒரு லிமிட்டை கொடுக்குறாங்க. அவங்க ஒரு 50,000 1 லட்சம் வந்து நீங்க வச்சுக்கணும், அப்பதான் நீங்க பண்ணணும். பட் இட்ஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட் 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு, 50 வருஷம் கழிச்சு இப்பதான் கிராஷ் ஆகுது, திருப்பி எப்போ கிராஷ் ஆகும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ரேரு. இந்த மாதிரி இந்த கோவிட் சுச்சுவேஷனு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரு. ஸோ இந்த மாதிரி நேரத்துல தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தி க்ரூட் ஆயில், மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்பிஜி, டெய்லி நம்ம யூஸ் பண்ற கேஸ், வீட்டுக்கு பயன்படுத்துற கேஸ். இதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணல, ஏதோ ஃபேக்டரிஸ்க்கு நிறைய இடத்துக்கு வந்து கேஸை யூஸ் பண்றாங்க. வேர்ல்டு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து கேஸ் கார் தான் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ, ஹைட்ரஜன் கார்ஸ், கேஸ் கார்ஸ். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ், அதோட இயற்கை எரிவாயு, இந்த ஒரு இயற்கை எரிவாயுவையும் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்லைன்லயே வாங்கலாம், ஆன்லைன்லயே விற்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எனர்ஜி மெட்டல்ஸ், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி மெட்டல்ஸ். அடுத்து எனர்ஜி ஐட்டம்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னா காப்பர் இருக்கும், நிக்கல், அலுமினியம், ஜிங்க், லெட். ஸோ இதுதான் வந்து மெட்டல்ஸ்: காப்பர், நிக்கல், அலுமினியம், ஜிங்க், மெட்டல். ஸோ காப்பர் எதுக்கு பயன்படுத்துறாங்க? காப்பர் ஒயர்ஸ்க்கு எல்லாமே காப்பர் தான், காப்பர் இல்லாத ஒயரே கிடையாது. இப்போ நீங்க வந்து காருக்கு பேட்டரிஸ், கார் உள்ள எல்லாமே காப்பர் பயன்படுத்துறாங்க. ஸோ காப்பர் ஸ்டெர்லைட் ஃபேக்டரி, காப்பர் ஸ்டெர்லைட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து சொல்றேன் அதுவும் இருக்கு. சொல்றேன். கோல்டு கமோடிட்டி அப்படின்னு கேக்குறாரு, சொல்றேன். அது வந்து கோல்டு இல்லைங்க, அது கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் பயங்கரமா சொல்லணும்ல, கோல்டு சாதாரண விஷயம் இல்லையா கோல்டு. சரி, ஓகே. இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தா, காப்பர். ஸோ காப்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்துலயுமே யூஸ் பண்றாங்க காப்பர். ஸோ காப்பரோட கொள்முதலை பொறுத்து அதோட ரெக்குவயர்மெண்ட், ஸோ எவ்வளவு தேவைப்படுது காப்பர். இப்ப திருப்பி பழையபடி ஃபேக்டரிலாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா காப்பரோட பிரைஸ் வந்து திருப்பி கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து 1 கிலோ காப்பர் வந்து 415 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, 1 கிலோ காப்பர் வந்து 415 ரூபால முடிஞ்சிருக்கு. ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம் அதை நம்ம. ஏன்னா நேத்து தான் பார்த்தேன் அந்த காப்பர் பிரைஸ், நேத்தா ஆமா, ஃப்ரைடே தான் முடிஞ்சது. 415 ரூபால முடிஞ்சது காப்பர் பிரைஸ். ஸோ 1 கிலோ காப்பர் வந்து பாத்தீங்கன்னா 415 ரூபா. 1 கிலோ காப்பர் வந்து பாத்தீங்கன்னா 415 ரூபா.
415 முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து காப்பரோட பிரைஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குது, யாரும் வாங்க ஆள் இல்லை இப்போ. ஏன் அப்படின்னா ஏன்னா லாக்டவுனு, அந்த ஃபேக்டரி அப்படியே மூடி வச்சிருக்காங்க, எதுவும் மூவ்மெண்ட் ஆகல. திருப்பி அப்போ இந்த லாக்டவுன் ரிலீஸ் ஆயிடுச்சு, திருப்பி வந்து இப்போ ஏற வாய்ப்பு இருக்கு, காப்பரோட விலை ஏற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா லெட்டு, ஜிங்கு, அலுமினியம் இதெல்லாமும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். நிக்கல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும் நிக்கல். ஸோ அடுத்த ஒருத்தர் சொன்னார் பாருங்க, கோல்டு. உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி கோல்டு, சில்வர். ஸோ ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம். டெய்லி காலைல சன் நியூஸ்ல பார்ப்பீங்க, இன்றைய தங்கத்தின் 1 கிராம் விலை வந்து பாத்தீங்கன்னா சவரனுக்கு இவ்வளவு விலை ஏறி இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 கிராம் வந்து பாத்தீங்கன்னா 4500 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க ஃபிக்ஸ் பண்றதே நாங்க தாங்க, ஃபிக்ஸ் பண்றதே ட்ரேடர்ஸ் தான். ஸோ பாத்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து பாத்தீங்கன்னா 45, வெள்ளியோட விலை வந்து பாத்தீங்கன்னா 1 கிராமுக்கு 50 ரூபா, 52 ரூபா, 50 ரூபாயோ 52 ரூபாயோ முடிஞ்சுது. இப்போ திருப்பி நாளைக்கு சன் நியூஸ்ல போய் பாருங்க, வெள்ளியோட விலை எவ்வளோன்னு 50 ரூபான்னு வரும். வெள்ளியின் இன்றைய நிலவர விலை 50 ரூபாய் அப்படின்னு வரும். ஸோ டியூஸ்டே பாத்தீங்கன்னா மேபி அந்த 50 ரூபா வந்து குறைஞ்சி ஒரு 2 ரூபா குறைஞ்சி 48 ரூபா அப்படின்னு வந்து இருந்துச்சு அப்படின்னா வெள்ளியின் இன்றைய விலை 48 ரூபா அப்படின்னு வரும். அந்த 48 ரூபா வெள்ளி விலையை தான் உலகம் ஃபுல்லா விற்பாங்க. அந்த 4500 ரூபாய் கோல்டு விலையை தான் இப்போ நம்ம எப்படி நம்ம ட்ரேட் பண்ணி நம்ம முடிக்கிறோமோ, உலக நாடுகள் வந்து ட்ரேட் பண்ணி முடிக்குதோ, முடிக்கிற விலையில தான் மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிஸ், இந்த லலிதா ஜுவல்லரி, சரவணா ஸ்டோர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு இதுல வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அதாவது இன்றைய விலை நிலவரம் இதுதான், இன்றைய தங்கத்தின் விலை நிலவரம் வந்து 4500 ரூபாய், இன்றைய தங்கத்தின் நிலவரம் இந்த பிரைஸ்ல தான் அவங்க விற்பாங்க. எப்படி அந்த பிரைஸ்ல விற்கிறாங்க, எப்படி அந்த பிரைஸ் தீர்மானம் ஆகுது அப்படின்னா விலையை ஃபிக்ஸ் பண்றதே நம்மள மாதிரி ட்ரேடர்ஸ் தான். இப்ப நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்களும் தான் ஃபிக்ஸ் பண்றீங்க விலைய. ஓகேங்களா? சோ நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரேடர்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மலாம் ஒரு சின்ன ட்ரேடர்ஸ். காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்தியன் மார்க்கெட், 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 2 மணிக்கு 2:30 மணிக்கு ஷாங்காய் மார்க்கெட் உள்ள என்ட்ரி ஆகும், சைனா மார்க்கெட் என்ட்ரி ஆகும், ஜப்பான் மார்க்கெட் என்ட்ரி ஆகும். 6 மணிக்கு பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் என்ட்ரி ஆகும். கோடி கணக்குல லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, லட்சம் கோடி கணக்குல அந்த கோல்டு மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஆட்களோட நம்ம போய் விளையாடுறோம். நம்ம ஒரு சாதாரணமான ஒரு மனிதர், நம்ம அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கம்பெனி, ஒரு உலக நாடுகள் கூட போய் நம்ம விளையாடுறோம்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அதைத்தான் வந்து ட்ரேட், அதைதான் ட்ரேடிங்னு சொல்றது. உலக நாடுகள் கூட போய் நம்ம விளையாடுறோம். சாதாரண நம்ம ஸ்கூல் பசங்க கூட விளையாடல, உலக நாடுகள் கிட்டே போய் நம்ம விளையாடுறோம். அதுதான் ட்ரேடிங்கோட பவர். சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. crores and crores, tons and tons of investment in the shares and commodity market daily it's going. ஜஸ்ட் நீங்க அதுல போயிட்டு ஒரு மெம்பரா இருந்து நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. அதுல ஒரு 1000 கோடி 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான், ஏன் உங்களால அதுல இருந்து ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் எடுக்க முடியாதா? அவங்க சம்பாரிச்சுட்டு போறாங்க. அவங்க விலையை இன்க்ரீஸ் பண்ணிட்டு, அவங்க கொள்முதல் பண்ணிட்டு க்ரூட் ஆயில கொள்முதல் பண்றாங்க, விலையை நிர்ணயிக்கிறாங்க. விலை 0 ரூபீஸ்க்கு வந்தாலும் நம்ம மேல 75 ரூபா போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபாய் வச்சு 72 ரூபா 50 காசு நம்மளை ஏமாத்தி வித்து நம்ம கிட்ட இருந்து காசை புடுங்குறாங்க. நம்ம என்ன பண்றோம், திருப்பி சராசரியா திருப்பி பெட்ரோலை போட்டு டெய்லி காலைல வந்து ஆபீஸ்க்கு போயிட்டு காலைல இருந்து நைட் வரைக்கும் போயிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து டொக்கு டொக்கு டொக்குன்னு வந்துட்டு மாசம் ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க, வருவோம். இதேதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் ஃபார் சோ மச் ஆஃப் சோ மெனி லாங் இயர்ஸ். பாம்பே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பயே சின்ன பசங்களுக்கு அங்கதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டே அங்கதான் இருக்கு. பாம்பே NSE BSE சென்செக்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா பாம்பேல தான் இருக்கு. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே பசங்களுக்கு வந்து இப்போ ஷேர் அண்ட் ட்ரேடிங் கத்து கொடுத்துறாங்க அவங்க பேரண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு, அதை பத்தி தெரிஞ்சிருக்கு, அதை எப்படி பண்ணுன்றத வந்து அவங்களுக்கு கத்து கொடுத்துறாங்க. கைத்தொழில் ஒன்றை கத்துக்கொள், கவலையில உனக்கில்லை ஒற்றுக்கொள் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு நம்ம கிட்ட. யாரோ ஔவையாரோ பாரதியாரோ யாரோ சொல்லிட்டு போயிருக்காங்க. சோ அதான் இது வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு கைத்தொழில். இப்ப திடீர்னு உங்களை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க, என்ன பண்ணுவீங்க? சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏதோ சேர்த்து வச்சிருக்காங்க, உங்க வீட்டுல சேர்த்து வச்சிருக்காங்கன்னா ஓகே, வேற என்ன தொழில் தெரியும் உங்களுக்கு? திருப்பி ஒரு ரெஸ்யூம் எடுத்துட்டு ஒரு கம்பெனியா போய் ஏறி இறங்கி ஐயா வேலை கொடுங்க. why don't you start your own company? why don't you yeah of course. ஒருத்தர் கேக்குறாரு, சதீஷ்குமார் வந்து கேக்குறாரு, யூஎஸ் வந்து வின் பண்ணிடுச்சுன்னா திருப்பி அவங்க ட்ரேடோட விலையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா? அவங்க தானே உலக வல்லரசு நாடுகள், கண் மாதிரி நிக்கிறாங்களே அணு ஆயுதம் அது இதுன்னு வச்சுட்டு. ஸோ எல்லா பொருளும் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி நம்மளும் அங்கதான் போய் வாங்குறோம் விற்கிறோம்.
ஸோ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, வெறும் பெட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து 25,000 கோடி ரூபாய் மத்திய அரசு வந்து இது பண்ணிருக்காங்க. இதெல்லாம் சொல்றது கூட பயமா இருக்கு, எங்க போலீஸ்காரன் வந்து புடிச்சுன்னு போயிட போறானோன்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மள பயமுறுத்தி உட்கார வச்சிருக்காங்க. இதெல்லாம் திஸ் இஸ் ஆல் ஃபேக்ட் மேன், திஸ் இஸ் ஆல் ஃபேக்ட். இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. நம்மள இன்னும் அடிமையாவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் தான் நினைக்கிறேன். நம்ம இன்னும் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போல. திருப்பி நம்ம இந்த சரி விடுங்க. ட்ரேடிங் வந்து பயப்படக்கூடிய பிளாட்ஃபார்ம் அது. என்ன சொல்லுங்க கோமகன், என்ன சொல்றீங்க? ட்ரேடிங் வந்து பிகினர்ஸ் வந்து இப்ப நீங்க கொடுக்குற ஸ்பீச்சை பார்த்து பயப்படக்கூடிய பிளாட்ஃபார்மா, இல்ல இது எப்படி வந்து இது அணுகலாம் இந்த பிளாட்ஃபார்ம்? அதாவது இது வந்து ஃபேக்ட் மிஸ்டர் கோமகன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஊர்ல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கணும்னு தெரியும். ஆனா கண்ணை மூடிட்டு போக வேண்டியதா. ஐயோ நான் பாக்கல, நான் எதுவுமே பாக்கலையே, கேட்டீங்கன்னா நான் எதுவுமே பாக்கலையே தான் சொல்லுவாங்க எல்லாரும். ஏன்னா அதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஏத்திட்டோம்னா ஸ்ட்ரெஸ் நம்மளாலே தாங்க முடியாது. நம்ம உணர்ச்சி கொந்தளிக்கும். ஐயோ என்னடா இப்படி அநியாயம் நடக்குது, நம்ம எதனா பண்ணோம்டா அப்படின்னு சொல்லி இறங்கினா புரிஞ்சு போச்சு. திருமுருகன் காந்தி அந்த மாதிரி ஆட்கள்லாம் தூக்கி ஜெயில போட்டு அடிட்டு நச்சு ஒரு 4 மாசம் கழிச்சு ரிலீஸ் பண்றாங்களா, அந்த மாதிரி எதனா ஆயிடுமோன்னு ஒரு பயம். அதனால நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஃப்ரீடம் வச்சுட்டு நம்ம அதுல இருந்து நம்ம எப்படி இது பண்ணோம், நம்ம அதுல இருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி போனோம். நம்ம கிட்ட இப்ப ஃப்ரீடம் இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னல, நிறைய உலக நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ட்ரேட் பண்ணனாலே உங்களுக்கு வந்து இவ்வளவு மினிமம் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து நீங்க பண்ணக்கூடாதுன்ற ஒரு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு. பட் நம்ம இந்தியா வந்து நமக்கு அந்த ஒரு சுதந்திரமாவது கொடுத்துருக்காங்கல்ல. ட்ரேட் பண்ணுங்க, உங்க இஷ்டம், நீங்க பண்ணுங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்களும் என்ன வேணாலும் பண்றோம், நீங்க எங்களை கண்டுக்காதீங்கன்னு. சோ நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம். தட்ஸ் ஆல் சிம்பிள். அவங்க ஆள்றாங்களா, அவங்க உலகத்தை அவங்க ஆள்றோம், நம்ம உலகத்தை ஆள வேண்டிதான். சரி ஓகே. சொன்ன மாதிரி கோல்டு சில்வரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் ட்ரேடர்ஸ் தான் வந்து நிர்ணயிக்கிறாங்க. கோல்டோட பிரைஸ், சில்வரோட பிரைஸ் எல்லாம். சொல்லுங்க சார். இதுவரை நீங்க எவ்வளவு சார் ப்ராஃபிட் கெயின் பண்ணிருக்கீங்க இன்வெஸ்ட் பண்ணி? எதிர்பார்த்தேன். நான் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் எவ்வளவு ப்ராஃபிட் இது பண்ணேன். ஏன் நீங்க நான் ப்ராஃபிட் எடுத்தாதான் நீங்க நம்பிதான் வருவீங்கன்னா தேவையில்லை. நான் சொல்ல மாட்டேன், எவ்வளவு ப்ராஃபிட்லாம் சொல்ல மாட்டேன். நீங்க வாங்க, நீங்க நம்பி போடுங்க. ஏன்னா இது வந்து இதுலதாங்க நம்ம வந்து பிரச்சனை, இதுலதான் நம்ம பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனோட மைண்ட் செட்டே வந்து மாறுது. ஓ அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, அப்ப நம்ம போறோம். அப்போ ஐயோ அவங்க லாஸ் ஆயிட்டாங்க, அதுக்காக தான் நான் சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? எந்த இதுலயும் எந்த தொழிலையும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸும் இருக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸும் இருக்கும், ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸும் இருக்கும். இன்பம் துன்பம் ரெண்டுமே மாறி மாறி இருக்கும். நீங்க எவ்வளவு போராடி நீங்க எவ்வளவு இன்பம் சம்பாதிக்கிறீங்கன்றதுலதான் லைஃபே இருக்கு. ஓகேங்களா? நீங்க பாட்டு ஏதோ பண்ணிட்டு ஐயோ நான் கஷ்டப்படுறேனே, ஐயோ நான் ஏதோ விட்டேன்னா அது உங்க தலையெழுத்து. நீங்க பட்டுதான் ஆகணும். ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். சோ அதுதான் வந்து இது. வாங்க, தைரியமா வாங்க, இறங்குங்க, பண்ணுங்க. கைட் பண்ண நான் ரெடியா இருக்கேன். சார் நல்லா சமாளிக்காதீங்க. ஓகே, எதனா சொல்லிட்டு போங்கயா. உங்களுக்கு இதேதான் வேலையா போச்சு, மனுஷனை உசுப்பேத்துறதே உங்களுக்கு வேலையா போச்சு. சரிப்பா, சரி ஓகே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சரிங்க, ஒன்னும் இல்ல, கிளீனா சொல்றேன். எப்படி நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி எதனா ஜீரோதா, பைசா, ஷேர்கான், ஏஞ்சல் ட்ரேடிங் புரோக்கரி, ட்ரேடிங் கம்பெனி, ஜீரோதா, குட்வில் கம்பெனி, ஏதாவது ஒரு கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல தான் இருக்கும், உங்களோட பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் உங்களோட அக்கௌண்ட்ல தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் ஃபர்ஸ்ட் நீங்க அதில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஓபன் பண்ணிக்கலாம். நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்போ சில கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேர்ல உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா 3 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஓட்டர் ஐடி தேவையில்ல, ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்க 3 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது இருந்தா போதும். அப்புறம் உங்களோட செக் லீவ்ஸ் ஒன்று வேணும். ஸோ இதெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க வந்து நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ்ல ஏதாவது ஒரு கம்பெனில நீங்க உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அதான் நீங்க தான் சூஸ் பண்ணணும். நீங்க எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா
ஒண்ணு நீங்க கமோடிட்டி பண்ண போறீங்களா இல்ல ஷேர் மார்க்கெட் பண்ண போறீங்களான்றதை நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஷேர் மார்க்கெட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் இருப்பாங்க. டாடா மோட்டார்ஸ், அவன் இவன் எம்ஆர்எஃப், டிஎல்எஃப், அவன் இவன் இவன் டாக்டர் ரெட்டிஸ் ஷேரு, இவன் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கமோடிட்டின்னு எடுத்தீங்க அப்படின்னா மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா காப்பர், நிக்கல், அலுமினியம், ஜிங்க், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல்டு, சில்வர். எத்தனை ஐட்டம் வந்து காப்பர், நிக்கல், அலுமினியம், ஜிங்க், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல்டு, சில்வர். மொத்தம் பாத்தீங்கன்னா 8 ஐட்டம்ஸ். 8 ஐட்டம்ஸ் தானே? கரெக்ட் தானே நான் சொல்றது? இல்லங்க 9 ஐட்டங்க மொத்தம். ஜிங்க், அலுமினியம், காப்பர், நிக்கல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், கோல்டு, சில்வர். மொத்தம் 9 ஐட்டம்ஸ் தான் இருக்கு. நேச்சுரல் மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியால மொத்த ஸ்கிரிப்டுமே வந்து பாத்தீங்கன்னா 9 ஸ்கிரிப்ட் தான் இருக்கு. நீங்க இந்த 9 ஸ்கிரிப்ட் தான் இருக்கு. இந்த 9 ஸ்கிரிப்ட்ல நீங்க எதை வேணாலும் நீங்க வாங்கலாம், எதை வேணாலும் நீங்க விற்கலாம். உங்க கிட்ட இருக்க அமௌண்ட்டை பொறுத்து. 50,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்க க்ரூட் ஆயில் தான் வாங்க முடியும், க்ரூட் ஆயில் தான் விற்க முடியும். ஒரு 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்க ஜிங்க் வாங்கலாம், ஜிங்கை விற்கலாம். 20,000 ரூபாய் இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிக்கல், காப்பர் அந்த மாதிரி ஒரு பொருட்களை நீங்க வாங்கலாம். பட் கோல்டு எல்லாம் வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட 1 lakh கேஷ் இருக்கணுங்க. பட் சில்வர் நீங்க வாங்கலாம், விற்கலாம். சில்வர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில்வர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் மைக்ரோன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 பாயிண்ட் ஏறுவான், 2000 பாயிண்ட் கூட ஏறுவான் சில்வர். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து ₹1. நீங்க 500 பாயிண்ட் பிடிச்சீங்கன்னா 500 ரூபா, 1000 பாயிண்ட் பிடிச்சீங்கன்னா 1000 ரூபா. ஸோ அந்த மாதிரி நீங்க குட்டியா ஸ்டார்ட் பண்ணலாமே ட்ரேட. அதாவதுங்க எல்லாருக்குமே வழியை மட்டும் தான் காமிச்சு கொடுக்க முடியும். ஸோ நீங்க வழியை காமிச்சு விட்டீங்கன்னா நீங்களா அதுல நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான், நிக்கவே கூடாது. வழி தெரிஞ்சுதா அடுத்தடுத்து ரோட போட்டு நீங்களா போயிட்டே இருக்கணும். Can we sell the share at any point of time? Example, today I buy a share and sell it tonight. Yeah, of course. Yeah, you can buy it and sell. That is called, it's a intraday, man. That is called intraday. இன்னைக்கே வாங்கலாம், காலையில வாங்கலாம், நைட்டு விற்கலாம். அதான் intraday. ஃபியூச்சர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாங்கி வச்சுட்டு ஒரு மாசம் கழிச்சோ ஒரு 2 மாசம் கழிச்சோ நீங்க விற்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு in this how much they are charging per trade transaction. Is there any rule to maintain a minimum balance? Okay, fine. Trade transactions நல்ல கேள்வி. நம்ம ட்ரேடு ஒரு ட்ரேடை வாங்கி ஒரு ட்ரேடை விற்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 ரூபா போகும் ப்ரோக்கரேஜ். 50 ரூபா 100 ரூபா போயிடும் ப்ரோக்கரேஜ். ஸோ மீதி எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அது உங்களுக்கு அவங்களுக்கு அந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் வந்து அவங்க எடுத்துட்டு மினிமம் பேலன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க ஜீரோல கூட நீங்க வச்சுக்கலாம். மினிமம் பேலன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க 0 பேலன்ஸ்ல கூட நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். பணம் போட்டா உங்களால பண்ண முடியும், லிமிட் கொடுப்பாங்க. பணம் போடலன்னா உங்களால பண்ண முடியாது. ஸோ உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய மார்க்கெட் நல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட், கமோடிட்டி மார்க்கெட். தினம் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. உங்களோட திறமை நீங்க உங்களால இது பண்ண முடியுமோ? ஏன்னா நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு இருக்காங்களே பாருங்க. 0 ரூபீஸ்க்கு வந்துச்சு ஒரு க்ரூட் ஆயில் பிரைஸ். நம்ம கிட்ட 75 ரூபா வாங்கினது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு 2 ரூபா 50 காசு போட்டு 77 ரூபா 50 காசு. நம்ம எல்லாம் எவ்வளவு பெரிய ஃபூல்ஸ் பாருங்க. அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா வந்து நம்ம சரி ஓகே ஃபூல்ஸ்ன்னு சொன்னது எதனா மனசு கஷ்டமா இருந்தா ஐம் சாரி. ஸோ என்ன நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் 77 ரூபா 50 காசு கொடுத்து நான் பெட்ரோல் போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு ஃபூல் தான், ஏன்னா என்னை ஏமாத்திருக்காங்க. ஏன்னா 0 ரூபீஸ்க்கு வித்த ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 77 ரூபா 50 காசு கொடுத்து நான் பெட்ரோல் போட்டு போறேன் ஆஃபீஸ்க்கு, டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரேன்னா அப்ப நான் ஒரு ஃபூல் தானே. என்ன ஏமாத்திருக்காங்கல்ல, என்னால திருப்பி கேட்க முடியுமா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போயிட்டு என்னால திருப்பி போய் சண்டை போட முடியுமா, ஏங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ட்டு? இல்லங்க நான் என்னதானே நான் சொல்லிக்கிட்டேன் ஃபூல்ஸ். நான் தானேங்க பெட்ரோல் போட்டு போயிட்டு வரேன். சரி ஓகே, உங்களுக்கு மன கஷ்டமா இருந்துச்சுன்னா ஓகே. சோ இதனாலதான் நான் வந்து எதையுமே பாக்குறது இல்ல, எதையுமே கண்டுக்கிறது இல்ல, அப்படியே போயிட்டு இருக்கிறது. நம்ம எல்லாருமே அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நடக்கிற அநியாயத்தையும் ஃபூல் தாங்களா. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர் மொஹினுதீன். ஓகே ஓகே மேன். ஸோ திஸ் இஸ் த திங். MCX மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா ஷேர் மார்க்கெட். அதான் கொஞ்சம் இடம் கொடுத்தனா உடனே பாருங்க மொஹினுதீன் வந்து நீங்க ஃபூல் தான் சார்ன்னு சொல்றாரு. தப்பு இல்லையா? இந்த மாதிரி பேசலாமா? நீங்க பார்த்து பேசுங்க இனிமே.
ஓகே. ஸோ இதுதாங்க விஷயம். ஷேர் மார்க்கெட், கமோடிட்டி மார்க்கெட், யார் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஆசைப்படுறீங்களோ வாங்க, நான் கைட் பண்றேன். அப்படி இல்லை எனக்கே பண்ண தெரியும் நானே பண்றேனாலும் நீங்க பண்ணலாம். தட் இஸ் யுவர் விஷ். மிஸ்டர் கோமகன் ஆன்லைன்ல இருக்கீங்களா? போயிட்டீங்களா? ஹலோ. கோமகன், கமான் கோமகன், உங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. உங்க வீடியோ ஆன் பண்ணுங்க கோமகன். சொல்லுங்க கோமகன், உங்களோட ஷேர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க கோமகன். என்னோட ஃப்ரெண்ட் அவரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ட்ரேடிங். யாரோ கேட்டாங்களே எவ்வளவு சம்பாரிச்சிங்க நீங்க ட்ரேடிங்ல, எவ்வளவு சம்பாரிச்சிங்கன்னு கேட்டீங்கல்ல, அவர்கிட்ட கேளுங்க, அவர் பதில் சொல்லுவார். கோமகன் பதில் சொல்லுவார். கோமகன் சொல்லுங்க. ஹாய் எவ்ரி ஒன். நான் ட்ரேட் இன்ட்ராடே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 year ஆகுது. கேக்குதா? சொல்லுங்க கோமகன், கேக்குது சொல்லுங்க ப்ரோ. ஓகே, நான் இன்ட்ராடே ஸ்டார்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு ஆரம்பத்துல தெரிய ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நான் 1 year வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி ட்ரேடில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, பெரிய விஷயம் இல்லை, நார்மலா ஒரு பேசிக் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க கூட இந்த இன்ட்ராடே ஷேர் மார்க்கெட் ஈக்விட்டிங்கிறத வந்து பண்ணலாம். பிகினர்ஸ் வந்து இந்த ஈக்விட்டியில வந்து கேஷ், டெலிவரி, இன்ட்ராடே 3 விஷயம் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நீங்க இதே மாரி யாரோ சம் கைட் பண்றாங்க அப்படிங்கிற அவங்க மூலமா வந்து கத்துக்கலாம். இல்ல பிகினர்ஸ்க்கு வந்து சம் யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து கூட லேர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் வந்து அப்ளிகேஷன் யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்றோம் இல்லையா, அதே சேம் தான் நம்ம இந்த 5 பைசா ஜீரோதா தான் கமல் சார் சொல்லியிருப்பாப்புல. அதே இது நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து ஆர்டர் போடணுங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். பண்ணிட்டு ஒவ்வொரு இப்போ 1000கணக்கான ஷேர்ஸ் இப்போ வந்து ஈக்விட்டியில வந்து பிகினர்ஸ் வந்து ஒரு 10,000 மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதுல வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பேசிக் கைடன்ஸ் வந்து இல்லாம யாரும் வந்து தனியா பண்றது வந்து லாஸ்ட்ல தான் போய் கன்ஃபார்ம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் யாரோ சம்திங் உள்ளவங்களோட கைடன்ஸ் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் வேணும். அவங்க 6 months ட்ரேடரா இருக்கலாம், 1 month ட்ரேடரா இருக்கலாம். ஆனா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சார் மியூட் ஆயிட்டீங்க கோமகன். ஒரு நிமிஷம், கால் வந்தது, கட் ஆயிட்டு. ஓகே, கேக்குதா? சரி கோமகன், டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம வந்து டவுட் செஷனுக்கு விட்டுடலாம். பீப்புள்ஸ் யூ கேன் ஆஸ்க் எனி டவுட்ஸ் நவ். 5 நிமிஷம் தான் இருக்கு, ஏன்னா 7:25 ஆயிடுச்சு, 7:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணோம். ஸோ சொல்லுங்க, எதனா டவுட்ஸ் இருக்கா கைஸ்? எனி டவுட்ஸ்? கேக்குதா? கேக்கல எனக்கு. கேக்குதா? மொஹினுதீன், ஓ மை காட், என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. சாரிடா, திட்டிட்டேன்டா டே. மொஹினுதீன் வந்து ஃபுல்னு சொன்னாரா, அவர் நான் வேற யாரும் நினைச்சேன். பட் பாத்தீங்கன்னா அவர் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு, என்னோட ஃப்ரெண்டு. சாரி மச்சி. ஓகேடா. ஏன்டா உன்னோட வீடியோ போட வேண்டியதுன்றா, வெறும் இதுல இருந்தனா உன்னோட ஃபேஸே எனக்கு தெரியலையே சுத்தமா. நீ யாருன்னே தெரியாத உன்னை திட்டிட்டேன், சாரி. கேக்குது, சொல்லுங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரேடிங் இதை பத்தி பேசுறாங்க இல்லையா, இப்போ வந்து இனிஷியலா ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றான்னு வச்சுக்கோங்க, வந்து எதுவுமே தெரியாது இதை பத்தி. ஸோ நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு. கேக்கல ப்ரோ, உங்க மைக்ரோஃபோன்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க, நான் செக் பண்றேன் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஹலோ, பேசுறீங்களா? சொல்லுங்க. ஆக்சுவலா நான் என்ன டவுட்னா, எனக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப லோவா கேக்குதா? நான் ஏதோ வேற ஏதாவது ஒரு டிவைஸ்ல டிஃபரெண்ட் ஆகவா? கேக்குது. சரி சொல்லுங்க, நான் கேக்குறேன், அப்படியே லிசன் பண்றேன். சொல்லுங்க.
நிமிஷம் நான் வேற டிவைஸ்ல கனெக்ட் ஆகிறேன், வெயிட் பண்ணுங்க. பேசுங்க பேசுங்க நீங்க பேசுங்க. ஆடியோ சவுண்ட் வந்து சரியா கிளியரா இல்ல, மைக் ப்ராப்ளம் நினைக்கிறேன். இல்ல அவர் வந்து சிஸ்டமோட ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருக்காரு, அதனால தான் சரியா கேட்கல. சொல்லுங்க. நீங்க எதனா டைப் பண்றீங்களா? சாட் பண்ணுங்களா, என்ன டவுட்னு சாட் பண்ணிடுறீங்களா? நான் சொல்றேன், சாட் பண்றீங்களா? அதுக்குள்ள வேற யாருக்குன்னா டவுட் இருக்கா? நான் பேசுறது கேக்குதா கமல்? கேக்குது சொல்லுங்க. சூப்பர் டன். நான் இப்ப என்னோட மொபைல்ல மறுபடியும் கனெக்ட் பண்ணேன். என்னோட சிஸ்டம்ல ஏதோ ஆடியோ டிவைஸ் வந்து ப்ராப்ளமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலா எனக்கு என்ன டவுட்னா, நான் ஒரு சாதாரண ஒரு ஆன்கோயிங் டெய்லி வேஜஸ் போற ஒரு எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. இதுல ஆன்லைன்ல வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, இதுல வந்து நீங்க ட்ரேடிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விளம்பரங்கள்லாம் வருது. அதை நம்பி நம்மளால பண்ண முடியாது. அது இந்த ஒலிம்பியா ஆன்லைன் ட்ரேட் அப்படின்னு தேவையில்லாம விளம்பரங்கள் நிறைய வருது. ஸோ அதை நம்பி என்னால போக முடியாது. ஒரு அத்தன்டிக்கான வெப்சைட் இல்ல ஒரு அத்தன்டிக்கான பிளாட்ஃபார்ம், இதுல போய் நம்ம வந்து எந்த சைட்டை வந்து ரெஃபர் பண்ணி எப்படி வந்து நான் அமௌண்ட் வந்து அந்த இதுல ட்ரேடிங்ல வந்து போட முடியும், அதுக்கு ஏதாவது ஹிண்ட் இருக்குதா? ஒரு இண்டிவிஜுவலா வந்து ஒரு 100 ரூபா 200 ரூபா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். ஒரு வெறும் ஸ்டார்ட் வித் 100 rupees அப்படின்னு நினைக்கிறவனுக்கு எந்த வெப்சைட்டோ எந்த பிளாட்ஃபார்மை வந்து அவன் டச் பண்ணா இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அத்தன்டிக்கா வந்து பண்ண முடியும், எந்த விதமான டவுட்டும் இல்லாம போக முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குதா? ஏதாவது ஒரு கவர்மெண்ட் சைட்ஸ் இருக்கா? இல்ல வேற ஏதாவது மாதிரி பிரைவேட் கன்சர்ன்ஸ் வந்து உண்மையாலுமே வந்து ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப நம்பிக்கையான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குதா? இல்ல நார்மலான பேங்க் அக்கௌண்ட் வச்சுட்டு பண்ண முடியுமா? பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தே அமௌண்ட் வந்து ட்ரேடிங்ல போட்டு பண்ண முடியுமா? இல்ல எப்படி வந்து இதை எடுத்துட்டு போலாம்? இந்த இன்ட்ரோ ஏதாவது சொல்ல முடியுமா? இதுல இருந்து ஒரு ஹிண்ட். நமக்கு வந்து 7:29 ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம் இருக்குது. we can extend up to ஒரு 15 minutes வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போலாம்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் இப்ப அப்படின்னா. இல்ல அப்படின்னா வந்து வேற என்ன அப்படின்றத பாக்கலாம். நான் பேசுறது இப்ப முழுசா கேட்டுச்சா இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? ஓகே ஃபைன் சொல்றேன். நான் ஏன் இல்லன்னு சொல்ல போறேன், நீங்க டவுட் கேக்குறீங்க, நான் சொல்ல போறேன். ஓகே சோ இவர் வந்து கேட்ட டவுட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயமா இருக்கு, எப்படி பண்றது, இந்த ஒலிம்பி ட்ரேடர்ஸ் அப்படி இப்படிலாம் இருக்காங்க, நான் என்ன பண்றது ஏது பண்றது தெரியல, நான் எப்படி கரெக்டா போறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓகே ஸோ ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள்ங்க. என்ன இது அப்படின்னா, இப்போ உங்களோட நீங்க இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னா சிம்பிள். நான் சொல்ற ஒரு கம்பெனிஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பகமான கம்பெனின்னு சொல்லலாம். குட்வில் ட்ரேடிங் கமோடிட்டிஸ், ஜீரோதா, 5 பைசா, ஷேர்கான், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பகமான கம்பெனிஸ். ஸோ இப்போ நீங்க பண்ண போறது என்ன? இப்போ நான் வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ நான் ட்ரேட் பண்ண போறேங்க அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட இது எடுத்துக்கோங்க, உங்களோட ஓட்டர் ஐடி வேண்டாம், ஆதார் கார்டு, 3 month பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிளஸ் ஒரு செக் லீவ்ஸ், ஓகேங்களா, இது மூணுத்தையுமே எடுத்துக்கோங்க. பாரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குட்வில் கமோடிட்டிஸ்னு ஒன்று இருக்கு, சரிங்களா, பாரிஸ் பிரான்ச்ல, பாரிஸ் கார்னர்ல இருக்கு குட்வில் கமோடிட்டிஸ். நீங்க டைப் பண்ணீங்கனாலே வரும். ஸ்ட்ரெயிட்டா இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா கம்பெனி உள்ள போங்க. அப்படி இல்லைன்னா என்கிட்டயும் வாங்க, நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி தரேன். டைரக்டா நீங்களே கம்பெனிக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து ட்ரேடிங் பண்ண போறேங்க, அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறேங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வித்தவுட் எனி மணி. நீங்க பணம் எதுவும் கொடுக்க தேவையில்ல, சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாவே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துட்டு அப்புறமா உங்க அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை நீங்க வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு எப்படி போடுறது, நெஃப்ட் டிரான்சாக்ஷன்ஸ் மூலமா நம்ம போட முடியும். உங்க அக்கௌண்ட்ல இருக்கிறத உங்களோட குட்வில் அக்கௌண்ட்லேயே போடுறதுக்கு நெஃப்ட் டிரான்சாக்ஷன்ஸ் சில டீடைல்ஸ் இருக்கு, அதுல நீங்க பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா நான் சொன்ன மாதிரி அந்த சில்வர் மைக்ரோ அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, ஒரு பாயிண்ட் வந்து 1 ரூபா தான். ஸோ லாஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து 100 ரூபா லாஸ் ஆகும், கெயின் ஆனாலும் உங்களுக்கு 100 ரூபா கெயின் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இல்லை நான் ஷேர்ஸ்லாம் பண்ண போறேன்,
அப்படின்னாலும் ஷேர் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதை நீங்க கொஞ்சம் நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஷேர்ஸ் பண்ணணும், ஏன்னா அதுல நிறைய கம்பெனிஸ் வரும், எக்கச்சக்கமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000கணக்கான கம்பெனிஸ் இருக்கும். ஸோ நீங்க எந்த கம்பெனில போடுறது எந்த கம்பெனில விற்கிறதுன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும். ஸோ நீங்க இதுல ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே நீங்க ஷேரும் பண்ணலாம், நீங்க கமோடிட்டியும் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கமோடிட்டில வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க சில்வர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்னு அதுல பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்லயும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சொல்றேன் இந்த in this company which one you are using. I am using goodwill commodities ல நான் பண்ணிட்டு இருக்கேன். மிஸ்டர் இவர் இருக்காரு பாத்தீங்களா, கோமகன், அவர் வந்து பாத்தீங்கன்னா 5 பைசா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனில பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி தான். ஸோ மிஸ்டர் யாரோ ஒரு டவுட் கேட்டாங்களா, அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி நீங்க பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க அதுல பணத்தை போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ட்ரேடிங்க. இல்ல ஒண்ணு உங்களுக்கு அந்த ஆப்ஷன் தரேன். இன்னொரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோதா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு, அதுவும் வந்து ஒரு நம்பகமான கம்பெனி தான். அதுலயே வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜீரோதா கம்பெனி எங்க இருக்குன்னு பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா அங்க போயிடுங்க. அப்படி இல்ல நான் ஆதார் கார்டு 3 month பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் லீவ்ஸ், எஸ் ஆதார் கார்டு 3 month பேங்க் ஸ்டேட்மெண்ட் செக் லீவ்ஸ், பேங்க் கார்டு. ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு ஜீரோதா கம்பெனி இருக்கு, அதுலயும் நீங்க போகலாம். அதுல போனீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவான் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுவான். ஐ திங்க் நான் ஓபன் பண்ணும்போது குட்வில்ல சார்ஜ் பண்ணல, இப்போ மேபி அவனும் ஒரு 500 rupees 1000 rupees சார்ஜ் பண்ணுவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஜஸ்ட் நீங்க அதான் இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா கம்பெனில அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணிடலாம். ஓபன் பண்ணி நீங்க உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண இது பண்ணலாம். எதனா டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். வேற டவுட் கிளியரா? வேற யாருன்னா எதனா டவுட் கேட்க இது பண்றீங்களா? சப்போஸ் இது செகண்ட் இன்கமா இல்லாம நான் ப்ரொஃபஷனலா இது வந்து பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க வந்து இதுக்குன்னு தனியா கிளாஸஸ் ஸ்டாக் டெக் அப்படிங்கிற குரூப்ல ஒரு சில ஐஎஸ்ஓ சர்டிஃபையோட கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுல ஜாயின் பண்ணி நீங்க ப்ரொஃபஷனல் லைஃப் டைம் பண்ணலாம். ஓகே, இப்போ கேக்குதா? சரி, நீ தான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கல, என்கிட்ட எதுக்குடா டவுட் கேக்குறா? இல்ல டவுட் கேட்கல, நான் சும்மா இது சொல்றேன். ப்ரொஃபஷனலா ஃபுல் டைமா பண்ண போறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீயே சொல்லு. ஃபுல் டைமா என்ன பண்ண போறேன்னா நீயே சொல்லு. ஓகே, ப்ரொஃபஷனலா யாராவது ஃபுல் டைம் பண்றாங்க அப்படிங்கிறவங்க ஸ்டாக் டெக் அப்படி ஒரு சில ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு கம்பெனிஸ், இப்போ காலேஜஸ்லாம் பாக்குறோம் இல்லையா, அதுல வந்து சர்டிஃபைடு காலேஜஸ் பாக்குறாங்க, சர்டிஃபைடு ட்ரேடிங் சொல்லி கொடுக்குற அந்த ஒரு சில ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கோர்ஸ் மாரி பண்ணுவாங்க. ஒரு 20,000 கோர்ஸ்க்கு வந்து இருக்கும். அதே மாதிரி நம்பகத்தன்மையான நல்ல கோர்ஸ் சென்டர் எங்கன்னு பார்த்து கண்டுபிடிச்சு அங்க வந்து நான் ஃபுல் டைம் பண்ண போறேன், ப்ரொஃபஷனலா பண்ண போறவங்க வந்து அங்க ஜாயின் பண்ணாங்கன்னா அது லைஃப் டைம் வந்து உங்க ப்ரொஃபஷனலா பண்ணுவோம். சூப்பர் சூப்பர் கோமகன், அவரு சொல்றதும் கரெக்ட். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபுல் டைமா நான் முழு வேலையுமாவே இதை தான் நான் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு, எப்படி பண்ணலான்ற மாதிரி ஒரு கோர்ஸ் மாதிரி கூட எடுத்துட்டு நீங்க பண்ணலாம். இல்ல எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல, நான் இறங்க போறேன், களத்துல இறங்க போறேன், சண்டை போட்டு சண்டை கத்துக்கிறேன், இல்ல நான் கராத்தே கத்துக்கிட்டு தான் சண்டை போட போறேன் அப்படின்னா நீங்க வந்து அந்த மாதிரி ஸ்கூல்ல போயிட்டு கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டு வந்து சண்டை போடலாம். இல்ல நான் லைவாவே நான் அடி வாங்கி நான் கத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க டைரக்டா மார்க்கெட்ல இறங்கி எப்படி பண்றதுன்னு பார்த்து இது பண்ணிக்கலாம். ஓகே, எனிதிங் எல்ஸ்? வேற எதனா டவுட் கேட்க விருப்பப்படுறீங்களா? ஐ திங்க் அவ்வளவுதான் நினைக்கிறேன். சரி, ஓகே guys, thank you so much, thank you all. ஹலோ சார், நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. Thank you. ஹலோ சார், என்னோட பேர் வந்து விக்னேஷ் சார். நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் படிச்சிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் திஸ் செஷன் சார். திஸ் இஸ் நிஜமாலே இது ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஐ ஓப்பனிங் செஷனா இருந்துச்சு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சயின்ஸ் ஃபேர் எல்லாமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஆனா இவ்வளவு பெரிய ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தின அவேர்னஸ் வந்து இன்னைக்கு தான் எனக்கு கிடைச்சது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் திஸ் யுவர் செஷன். ஓகே. அண்ட் ஆடியன்ஸ் வேற யாருக்காவது எதனா டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் நீங்க இப்பவே கேட்கலாம். ஹலோ ப்ரோ.
சொல்லுங்க. நான் இப்பதான் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலி இது என்ன மீட்டிங் கண்டக்ட் பண்ணீங்கன்னு சொல்லி நான் ஃபுல்லா இது பண்ணல. ஆக்சுவலா நான் ஃபர்கட் டு ஜாயின். இப்பதான் வந்தேன். சோ ஒரு ஷார்ட்டா என்னன்னு சொல்ல முடியுமா கொஞ்சம்? if you don't mind. இல்லங்க அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்போ உங்களுக்கு அதோட அருமை தெரியாது. நீங்க ஃபர்ஸ்டே ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் இதெல்லாம் தெரிஞ்சிரும். இப்போ நீங்க நடுவுல வந்து நீங்க கேக்குறதுனால உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். This is Divakar. பாவம் பசங்க ஃபன் பண்ணாதீங்க. ஜி இந்த ரெக்கார்டிங் வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும். ரெக்கார்டிங்ஸ் வந்து நான் சூன் ஷேர் பண்ணிடுறேன். So please don't worry and you will get to know what he is really telling. This is அவர் சொன்னது எல்லா விஷயங்களும் ரொம்ப நல்ல விஷயங்கள், வந்து நிஜமாவே யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். இத பத்தின விஷயங்கள் தெரியாதது ஒரு ப்ரோக்ராமிங்கா ஒரு இன்ஃபர்மேட்டிவா நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் ஆபத்துங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கிறதுல இருக்கு, எப்படி எடுத்துக்கிறோங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயம் கிளியரா சொல்லியிருக்காரு. நான் இவர் வந்து மேக்ஸிமம் ஒரு 1 or 2 daysல ஷேர் பண்றேன். உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. இதை நீங்க பாக்கணும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? சோஷியல் மீடியாலயா இல்லாட்டி நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஒன்னு நீங்க ஷேர் பண்ணீங்களா? அதே சேம் குரூப்ல ஷேர் பண்ணீங்களா? என்ன ப்ரோ? அந்த குரூப்ல வந்து நான் ஷேர் பண்றேன். அந்த குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் செஷன் சொல்லிட்டு ஒரு லிங்க் நான் ஷேர் பண்ணுவேன். ஒரு ஷீட், ஒரு புக் ஷீட். அதுல வந்து ஒவ்வொரு செஷனும் முடிஞ்சதோட அதோட வீடியோஸ் வந்து யூடியூப் லிங்க் வந்து அந்த யூடியூப் லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வந்து அந்த செஷன் பாத்துக்கலாம். அதோட ரெக்கார்டிங்ஸ் இது வரைக்கும் ஒரு 3 செஷனை வந்து எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்குது. அதுல யூடியூப்ல போட்டாச்சு. சோ இது வந்து 1 or 2 daysல அப்டேட் ஆயிரும்.